Om Namak Shivaya. Hi guys, hope all are doing good. And after a long gap, இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோல நம்ம மீட் பண்றோம். I think this video is open to all. I mean, it's a public video after a long time. I think previously crypto related video publicல போட்டிருந்தேன். So after that, this is my first ever video on FX and future accounts. So எப்படி ஃபியூச்சர் அக்கௌண்ட்ஸை வாங்குறது, யூஸ் பண்றது, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அது? எப்படி ட்ரேட்ஸ் வந்து அதில் பிளேஸ் பண்றது? எந்தெந்த சார்ட்ஸ் வந்து யூஸ் பண்றது? இப்போ நான் வந்து எஃப்எக்ஸ் ப்ராஃபிரம்ல வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருந்து ஃபியூச்சர் அக்கௌண்ட்டுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகலாமா? இல்லை ரெண்டாவது ஆப்ஷனா வந்து ரெண்டுமே அட் அ டைம் வந்து எஃப்எக்ஸ்லையும் ப்ராஃபிரம்லையும் ட்ரேட் பண்ணலாம், ப்ளஸ் வந்து ஃபியூச்சர் ஃபிரம்ஸ்லையும் ட்ரேட் பண்ணலாமா? ஸோ ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆயிரும். Okay, so at the end of the video you will get confident on how to trade on futures, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னது ஏ டு இசட் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஆல் ரைட், ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஸ்டார்டிங் வந்து பேசிக் டிஃபரன்ஸ் என்ன? ஓகே, எஃப்எக்ஸுக்கும் ஃபியூச்சர் அக்கௌண்ட்டுக்கும் என்னென்ன டிஃபர் ஆக போகுது? ஓகே, ஸோ பேசிக்காக ஒரு குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை மட்டும் பார்த்துடலாம். இப்போ திஸ் இஸ் மெயின்லி ஃபோக்கஸ்டு ஃபார் கரன்சி பேர்ஸ். இது வந்து ஃபியூச்சர்ஸ், கமாடிட்டி அண்ட் இண்டிசஸ். ஓகே, ஆமாங்க. கமாடிட்டிஸில் வந்து நம்மளோட மெட்டல்ஸ் வந்துடும். இண்டிசஸில் வந்து இந்தியாவில் எப்படி நம்மளுக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இருக்குது, அவங்களோட ஃபியூச்சரான ஆப்ஷன்ல நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து டைரக்டா வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட நாஸ்டாக், எஸ்எம்பி 500, யூஎஸ் 30 யூ கேன் ட்ரேட் டைரக்ட்லி ஆன் யூஎஸ் மார்க்கெட் இந்த ஃபியூச்சர் அக்கௌண்ட்ஸ் மூலியமா. ஓகே, ஓகே, ஃபியூச்சர் அக்கௌண்ட்டுக்கும் எஃப்எக்ஸுக்கும் பேசிக் டிஃபரன்ஸ் வந்து இந்த ஒரு 6 கீ பாயிண்ட்ஸை வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட்ஸ் பிரைமரிலி டிசைன்ட் ஃபார் ஸ்கேல்பர்ஸ். ஓகேவா? இது வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது, ஸ்விங் ட்ரேடர்ஸுக்கு. பிகாஸ் வந்து ஓவர் நைட் ஆர் வீக்கெண்ட் பொசிஷன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் மெயின்லி டிசைன்டு ஃபார் ஸ்கேல்பர்ஸ். ஓகேவா? ஸோ உங்களோட என்ட்ரி வந்து 1 hour, 15 minute, 5 minute, 1 minuteல இருக்கும் பட்சத்துல, ஐ மீன் எடுக்கிறவங்களா இருக்கும் பட்சத்துல யூ கேன் சூஸ் திஸ் ஃபியூச்சர் அமௌண்ட். ஓகே, ஸோ நீங்க ஒரு நாளைக்கு வந்து அந்த நாளைக்கு வந்து ட்ரேட் பிளேஸ் பண்றீங்கன்னா வித்தின் த டே, ஓகேவா, டே எக்ஸ்பைரி டைம் இருக்கும், அதுக்குள்ளார வந்து யூ ஹேவ் டு க்ளோஸ் த ஹோல்டிங் பொசிஷன்ஸ். ஓகே, அப்படி இல்லையா அந்த டைம் அப்போ வந்து அந்த அவங்களே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சிஎம்பி மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குதோ தே வில் டைரக்ட்லி க்ளோஸ். இது வந்து ஃபுல்லி ரெகுலேட்டட் மார்க்கெட் அக்ராஸ் இண்டிசஸ், மெட்டல், கிரிப்டோ அண்ட் செலக்டட் கரன்சி பேர்ஸ். ஓகேவா? ஃபுல்லி ரெகுலேட்டட்னு எதை மீன் பண்ணுதுன்னா, இப்போ இந்த ஃபாரெக்ஸ்ல வந்து வி வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ரோக்கரேஜஸ், ஓண்டா, எஃப்எக்ஸிஎம், கரெக்டா? ஒரு சார்ட்டுமே டிஃப்ரெண்ட் ப்ரோக்கரேஜஸ். ஸோ நீங்க மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துருப்பீங்க சார்ட்லயே, அதாவது மேனிபுலேஷன்ஸ் ஹெவியா நடக்கும். ஓகேவா? இப்போ இந்த சார்ட்ல வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து உங்களுக்கு பெரிய விக்கா இருக்கும். பட் எஃப்எக்ஸ்எம்ல அதே டைம்ல அதே அதே ஏரியால வந்து விக்கே இருக்காது. ஓகேவா? ஸோ அது கம்ப்ளீட்லி ப்ரோக்கரேஜ் மேனிபுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபாரெக்ஸ்ல நிறைய நடக்கும். பட் இந்த ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் வந்து டைரக்டா நமக்கு சிஎம்இ குரூப், ஓகேவா, சிஎம்இ மார்க்கெட் மூலியமா டைரக்டா லைவ் சார்ட்டே நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்து எந்தவித மேனிபுலேஷன்ஸ் நடக்கவே நடக்காது இந்த ஃபியூச்சர்ஸ்ல. ஓகேவா? ஸோ இட்ஸ் கால் ஃபுல்லி ரெகுலேட்டட். சிஎம்இனா ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் சிஎம்இ மார்க்கெட். ஓகேவா? ஸோ இது ஒரு எக்ஸ்சேஞ்சு. ஓகேவா? சிகாகோ மெர்சன்டைல் எக்ஸ்சேஞ்ச். இவங்ககிட்ட இருந்து நமக்கு டைரக்டா எல்லா டேட்டாவுமே லைவ் டேட்டா கிடைக்க போகுது ஃபார் ஃபியூச்சர்ஸ். ஓகே, ஆமா. இது வந்து நேத்துக்கு கூட ஒரு இஷ்யூ ஆச்சு. ஒரு டேட்டா சென்டர்ல வந்து ஹீட்டிங் இஷ்யூ ஆகி அவங்களோட அந்த லைவ் டேட்டா வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 or 2 ஹவர்ஸ்ல சரி பண்ணிட்டாங்க. பட் அந்த டைம்ல வந்து சார்ட் வந்து மூவ் ஆகல கமாடிட்டி மார்க்கெட்ல. பட் இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இவங்க தான் மெயின் டீலரு. ஓகேவா? டைரக்டா நம்ம இந்த எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து டேட்டாவை வாங்கி நம்ம ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்க போறோம். ஆல்ரைட்.
ஸோ சப்போஸ் ட்ரேடிங் அக்காஸ் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ், ஓகேவா? ஸோ மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச அப் டு 20 அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் கூட நீங்க காப்பி ட்ரேடிங் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதே இது வந்து எஃப்எக்ஸ்ல வந்து பண்ணிக்கலாம், பட் வி ஷுட் கோ வித் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் ஃபார் காப்பி ட்ரேடிங் அக்ராஸ் அவர் அக்கௌண்ட். இதுக்கு அப்படி இல்லை, அவங்களே வந்து டைரக்டா வந்து எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஃபிரம்ஸ், ஓகேவா? 20 அக்கௌண்ட் கூட ஒரே என்ட்ரி கூட நீங்க எல்லா அக்கௌண்ட்லயும் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதனால வந்து கம்பேரிங் டு எஃப்எக்ஸ் இதுல யூ கேன் ஏர்ன் அ ஹியூஜ் அமௌண்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து கேன் டைரக்ட்லி ட்ரேட் த்ரூ ட்ரேடிங் வியூ வயா ட்ரேடோவேட், ஓகேவா? ஸோ நம்ம வந்து எஃப்எக்ஸ்ல வந்து வி ஃபெமிலியர் வித் MT4 MT5 மேட்ச் ட்ரேடர், கரெக்டா? அது வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். இதுல வந்து இதுக்கும் ஃபியூச்சர்ஸுக்குன்னு தனியா வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஓகேவா? ப்ராஜெக்ட் எக்ஸ், நிஞ்சா, ட்ரேடோவேட், ஓகே, நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நிஞ்சா வேணாம் இப்போதைக்கு ஆஸ் அ பிகினரா இருக்கும்போது ப்ராஜெக்ட் எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ட்ரேடோவேட், இது ஒரு பிளாட்ஃபார்ம், ஓகேவா? ஸோ இது மூலியமா வந்து ட்ரேட் பண்றனால நீங்க டைரக்டா வந்து நீங்க ட்ரேடிங் வியூலயே இந்த ட்ரேடோவேட் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி ட்ரேடிங் வியூலயே உங்களோட என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுவும் எப்படின்னு சொல்லி தரேன், ஓகேவா? அதுக்கப்புறம் ஜீரோ ப்ரோக்கரேஜ், ஸோ ரெடியூஸ் ஸ்கோப் ஆஃப் மேனிப்புலேஷன். ஸோ மேனிப்புலேஷன் இங்கே அவ்வளோவா நடக்காது. ஆல்சோ வந்து இங்கே எஃப்எக்ஸ்ல வந்து நமக்கு என்ன அந்த ஸ்ப்ரெட் ஜாஸ்தியா இருக்கும், கரெக்டாக ஸ்லிப்பேஜ், கமிஷன்ஸ் நிறைய வரும். இங்கே அப்படியெல்லாம் வந்து அவ்வளோவா அஃபெக்ட் ஆகாது, ரொம்ப 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 கம்மியா எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்ப்ரெட்டு, மேனிப்புலேஷன். பட் நியூஸ் வந்து புரோக்கரேஜ்ல, ஐ மீன் எஃப்எக்ஸ் நியூஸ் அப்போ புரோக்கரேஜ்ல அவனுக்கு இஷ்டத்துக்கு வந்து மேனிப்புலேட் பண்ணுவான். பட் இங்க வந்து நியூஸஸ் அஃபெக்ட் ஆகும் தான், பட் அந்த மேனிப்புலேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல்டா இருக்கும், இல்லையா? நெக்ஸ்ட், ஓகே, ஃபியூச்சர் ப்ராஃபிட் கொஞ்சம் உள்ளார போவோம். இங்க வந்து சிஎம்இ குரூப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நாஸ்டாக்கோட மைக்ரோ சார்ட், ஓகேவா? இப்போ இன் ஜென்ரல் நீங்க ட்ரேடிங் வியூ ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா இப்போ இதே சார்ட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது டின்னு காட்டும், ஓகேவா? டி இன் த சென்ஸ் டிலே, ஓகே, இட் வில் பி டிலேட் பை 10 minutes, ஓகே? ஸோ நீங்க ஃபியூச்சர் சார்ட்டை வந்து பை டிஃபால்ட்டா இப்போ ட்ரேடிங் வியூ வச்சு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா டிலே 10 minutes டிலே ஆகி தான் உங்களோட அந்த சார்ட் வந்து பிரிண்ட் ஆகும், ஓகேவா? ஆமா, அப்படி டிலே இல்லாம வந்து நீங்க அந்த டேட்டாவை வாங்கணும்னா யூ ஹாவ் டு பர்ச்சேஸ், யூ ஹாவ் டு சப்ஸ்கிரைப். இந்த சிஎம்இ குரூப்ங்கிறது வந்து அடிஷனலா நீங்க வாங்குற மாதிரி இருக்கும், மந்த்லி இவ்வளோ பே பண்ணி, ஓகேவா? ஸோ இதுக்கும் ஐ ஹேவ் அ சொல்யூஷன் அப்கமிங் சொல்றேன் வித்தவுட் பேயிங், ஓகே? ஆல்ரைட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின்லி இந்த ஃபியூச்சர் அக்கௌண்ட் இஸ் டிசைன்டு ஃபார் யாருக்கு? இஎஸ். இதுக்கு வந்து ஷார்ட்டா வந்து பேர் இருக்குது, நிறைய பேர் இருக்குது, ஓகேவா? இப்போ S&P 500, ஓகேவா? ஸோ இஎஸ் அதே தான், எம் கூட சேர்ந்துக்கும், ஓகேவா? எம்இஎஸ். ஸோ இது வந்து மினி கான்ட்ராக்ட், மைக்ரோ கான்ட்ராக்ட், ஓகேவா? அதுக்கப்புறம் நாஸ்டாக்லேயே இது மினி நாஸ்டாக், இது மைக்ரோ நாஸ்டாக். ஸோ எம்எம் ஸ்டார்டிங்ல வந்துருச்சுன்னா கால் மைக்ரோ கான்ட்ராக்ட், இல்லாத சார்ட்ஸுக்கள் எல்லாமே மினி கான்ட்ராக்ட். ஆல்ரைட். ஸோ இந்த மைக்ரோ மினி எல்லாமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், சிம்பிளா இதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. மினி சார்ட்டை நீங்க சூஸ் பண்றீங்கன்னா ரிஸ்க் ஜாஸ்தி, அதாவது ஒரு ட்ரேடோட ரிஸ்க் எக்கு தப்பா வரும், ஓகேவா? இதே இது மைக்ரோ சார்ட்டை வந்து நீங்க சுவிட்ச் ஓவர் பண்றீங்கன்னா அந்த சார்ட்டை ஓபன் பண்ணி நீங்க அதுல ட்ரேட் பிளேஸ் பண்றீங்கன்னா அந்த ஒரு ரிஸ்க் பெர் ட்ரேட் வந்து கம்மியா இருக்கும் கம்பேரிங் டு இந்த மினி, ஓகே? ஆமா, இதை தான் வந்து இங்க வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல சொல்லியிருப்பாங்க. இது டிக் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மினி S&P 500க்கு வந்து பெர் ட்ரிக்கோட இது வந்து $12, ஓகேவா? ஸோ இதெல்லாம் சிம்பிளஸ்ட் வேல நான் சொல்லித்தரேன், இதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம், ஓகேவா? அனதர் மெயின் டிஃபரன்ஸ் ஆன் எஃப்எக்ஸ் அண்ட் ஃபியூச்சர் வந்து இந்த சைடு வந்து இருக்குது, ஓகே? அதாவது நம்ம எஃப்எக்ஸ்ல வந்து பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், 10 பாயிண்ட் சேர்ந்தது வந்து ஒரு பிப்னு சொல்லுவோம், கரெக்டா? ஆமா. இங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேர் மட்டும் மாறப்போகுது, ஓகே? இங்க பிப்ஸுக்கு பதிலா ஹேண்டில்ஸ்னு சொல்லுவாங்க, ஹேண்டில், ஓகே?
பாயிண்ட்ஸுக்கு பதிலா டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆமா. ஸோ ஒரு ஹேண்டில் வந்து 4 டிக்கு சேருது. ஓகே. 4 டிக்கு சேர்ந்தாதான் ஒரு ஹேண்டில். ஓகே. ஸோ இது எப்படின்னா அந்த 4 டிக்கு என்ன ஆகுதுன்னா 0.25, 0.5, 0.75, 1. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கேன். இப்போ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 24,920. ஓகே. இப்போ 24,921. ஓகேவா? இதுக்கு பிரைஸ் மூவ் ஆகுறதுக்கு இட் ஹேஸ் டு கிராஸ் ஓவர் இந்த 4 டிக். ஓகேவா? ஸோ 90 சாரி 920.25, 920.50, 920.75. அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த 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 ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு ஹேண்டில் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஆமா. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ 24,920ல இருக்குது. ஓகேவா? அப்போ 24,925க்கு போகணும்னா இட் ஹேஸ் டு கிராஸ் ஓவர் 20 டிக்ஸ். ஓகேவா? அதாவது 5 ஹேண்டில்ஸ். புரியணும்னு நம்புறேன். ஆல்ரைட். இது மட்டும் தான் மாறப்போகுது. ஓகேவா? ஸோ இத பேஸ் பண்ணியும் எதுவும் பண்ண போறது இல்ல. டைரக்ட்டா நம்ம என்ட்ரி மட்டும் தான் பிளேஸ் பண்ண போறோம். கரெக்ட்டா? இது ஜஸ்ட் ஒரு ஜெனரல் நாலேட்ஜ் மாரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெயினு நம்ம கரெக்ட்டான அந்த சார்ட்ட செலக்ட் பண்ணணும். ஓகேவா? மினி ஆஸ் அ பிகினர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் மைக்ரோஸ். ஓகேவா? அதையும் எப்படி ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? அதுல எப்படி ட்ரேட் வந்து பிளேஸ் பண்றது. டைரக்ட்டா ட்ரேடிங் வியூல எப்படி பிளேஸ் பண்றது. ஓகேவா? இல்லன்னா அந்த ட்ரேட் ஒயிட் அந்த பிளாட்ஃபார்ம்ல எப்படி ஓப்பன் பண்ணி பிளேஸ் பண்றது எல்லாமே பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ மெயின் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு பிப்ஸுக்கு பதிலா ஹேண்டில்ஸ், பாயிண்ட்ஸ் பதிலா டிக்ஸ். 4 டிக் சேர்ந்துச்சுன்னா ஒரு ஹேண்டில். ஓகேவா? ஸோ 0.25, 0.5, 0.75, 1. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட். எக்ஸ்பைரி டு சுவிட்ச் ஓவர் த கான்ட்ராக்ட். ஓகேவா? இங்க வந்து ஒரு ஒரு ஃபியூச்சர் சார்ட்டுக்குமே நீங்க ஓபன் பண்றப்போ கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை எக்ஸாக்டா எப்படி சூஸ் பண்ணிக்கிறது, எக்ஸ்பைரி ஆகும் பட்சத்துல அது எப்படி தெரிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் சார்ட்டுக்கு நம்ம சுவிட்ச் ஓவர் ஆகுறதுன்னு ஒன்று, நெக்ஸ்ட் கான்ட்ராக்டுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகுதுன்னு ஒன்று நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு வந்து இதில் அப்கமிங் சொல்றேன். ட்ரேடிங் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஎஸ், இடிஎஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஆஸ் அ எஃப்எக்ஸ் ட்ரேடரா வந்து இது அவ்வளவா ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் இல்ல. நீங்க வந்து டைரக்ட்டா லண்டனு, நியூயார்க் இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் இந்த செஷன்ஸ்ல. ஓகேவா? மெயினா வந்து இந்த யுஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்து நியூயார்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அதோட டைமிங்ஸ் எல்லாம் தெரியும்னு நம்புறேன். ஸோ யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் த டைமிங்ஸ். இந்த ஃபியூச்சர் அக்கவுண்ட்ல வந்து மெயினா இந்த பாயிண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? டிராடவுன் இந்த ஃபியூச்சர் அக்கவுண்ட்டுக்கும் இந்த எஃப்எக்ஸ் அக்கவுண்ட்டுக்கும் மெயினா இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அதுன்னா டிராடவுன்ஸ். ஓகேவா? ஸ்டாட்டிக் டிராடவுன்னா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து நான் எஃப்எக்ஸ் அக்கவுண்ட்டுக்கு வந்து ஒரு $10,000 வச்சிருக்கேன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதோட ஓவரால் டிராடவுன் மேக்ஸிமம் டிராடவுன் வந்து 6%. அப்போ எனக்கு இந்த 10K அக்கவுண்ட்ல $9,400க்கு கீழே போயிடக்கூடாது. ஓகேவா? அதான் மேக்ஸிமம் டிராடவுன். ஆமா தானே? ஆமா. அப்போ இப்போ நீங்க 10,000 கேபிட்டலு நீங்க ஒரு 11,000 ஏர்ன் பண்றீங்க. ஓகேவா? 11,000 ஏர்ன் பண்ணாலுமே உங்களோட டிராடவுன் வந்து அந்த 6% இஸ் அ ஃபிக்ஸட் ஒன், ஸ்டாட்டிக் ஒன். ஓகேவா? ஸோ 11,000 நீங்க ரீச் ப்ராஃபிட் பண்ணாலுமே உங்களோட அக்கவுண்ட் சைஸ் வந்து இதுக்கு கீழே போகாத வரைக்கும் உங்களோட அக்கவுண்ட் வந்து சேஃப். திஸ் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக் டிராடவுன். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக்னா அது வந்து ஃப்ரம் த கேபிட்டல் இனிஷியலா உங்களுக்கு எவ்வளோ அந்த பெர்சன்டேஜ் சொல்றாங்களோ அதுதான் உங்களோட ஸ்டாட்டிக் டிராடவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரையலிங் டிராடவுன். ஓகேவா? அதே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ஓகேவா? இனிஷியலா இருக்கும் பட்சத்துல இப்போ 600 தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டிராடவுனே சொல்றேன். ஓகேவா? இப்போ இது வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, ட்ரையலிங் டிராடவுன். இப்போ நீங்க ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்றீங்க. ஓகேவா? அந்த ட்ரேட்ல வந்து உங்களுக்கு வந்து 1K ப்ராஃபிட் கிடைக்குது. அதாவது அப்போ 11K ஆகும். கரெக்ட்டா? ஸோ அந்த 11Kல இருந்து
இப்போ உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த டே 11K உங்களோட கேபிட்டல் இருந்துச்சுன்னா அதுல இருந்து -6%. ஓகேவா? விச் மீன்ஸ் 10,400க்கு வந்து உங்களோட ட்ராடவுன் டாலர் வந்து மூவ் அவுட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கிறது வந்து 11K. அந்த 11Kல இருந்து இந்த ட்ராடவுன் வந்து ரீச் ஆகுற வரைக்கும் யூ ஆர் சேஃப். ஓகேவா? இதை தாண்டி கீழே போறீங்கன்னா அக்கௌண்ட் வில் பி சஸ்பெண்டட் டைரக்ட்லி. ஓகேவா? ஆமா. ஸோ இது சேஃபு. ஓகேவா? ஸோ இது வந்து கம்பேரிங் டு இந்தது ஓகே சேஃபு தான். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இது ரெண்டத்தையும் விட இது ஹைலி ரிஸ்கி. இது ட்ரையலிங் அன்ரியலைஸ்டு ட்ராடவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரேடு வந்து நீங்க போட்டிருக்கீங்க. ஓகே, என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், எஸ்எல். ஒரு 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 $500 இந்த என்ட்ரிக்கு ரிஸ்க் வச்சிருக்கீங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களோட டார்கெட் வந்து $2,000ன்னு வச்சுக்கோங்க. இவன் என்ன பண்றான்னா ஒரு $1,500 வரைக்கும் போயிட்டான். டார்கெட் பக்கம் போறான். ஆனா சல்லுன்னு திரும்ப கீழே இறங்குது. அப்போ அந்த கீழே இறங்குறதும் ஒரு ஒரு அந்த ப்ராஃபிட்ல இருந்து இந்த ட்ராடும் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஓகேவா? அப்போ கம்பேரிங் டு இந்த ரெண்டுமே இது ஹைலி ரிஸ்கி. ஓகேவா? இந்த மாதிரி ஃபிர்ம்ஸை வந்து செலக்டே பண்ணக்கூடாது. ஸோ இந்த ட்ராடவுன்ல உஷாரா இருங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து நிக்க போகுதா இல்ல வந்து காலியாக போகுதான்னு சொல்லும். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபிர்ம்ஸ் வந்து இந்த ட்ரெயிலிங் எண்ட் ஆஃப் த டே தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஆல்ரைட். இது ஒரு குட்டி டிஃபரன்ஸ் ஃபாரெக்ஸுக்கும் ஃபியூச்சர்ஸுக்கும். அதாவது மினி, மைக்ரோ. மினினா காசு ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கேன். அதாவது ரிஸ்க் ஜாஸ்தி. மைக்ரோனா அதை விட கம்மி. ஓகேவா? இது வந்து ஃபாரெக்ஸ்ல வந்து இப்போ கோல்டுக்கு வந்து ஒரு லாட் போடுற மாதிரி இது இந்த மினி. ஓகேவா? இதே இது மைக்ரோனா அதை விட அப்படியே 0.01 ரொம்ப கம்மியான இதுல ரிஸ்க் எடுத்து போறோம். ஓகேவா? இது வந்து ஃபாரெக்ஸ்ல லாட் சைஸ்ன்னு நம்ம மீன் பண்ணுவோம். ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஒரு கான்ட்ராக்ட், அதாவது இந்த மினிக்கு. இதே இது மைக்ரோக்கு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதோட அர்த்தம் வந்து 0.1. ஆனா வந்து ஆக்சுவலா நீங்க ஒரு கான்ட்ராக்ட் 2 கான்ட்ராக்ட் போற மாதிரி தான் குவான்டிட்டி வைஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபியூச்சர்ல நீங்க ஒரு ட்ரேட் போடுறீங்கன்னா இட் வில் பி இந்த கான்ட்ராக்ட்ஸ் இந்த குவான்டிட்டி மூலியமா தான் போகணும். ஒரு குவான்டிட்டி வாங்க போறீங்களா, 2 குவான்டிட்டி, 3 குவான்டிட்டி, 4 குவான்டிட்டி. பட் இதுல ஃபாரெக்ஸ்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? 0.01 லாட்டு, 0.02 நம்ம இஷ்டத்துக்கு போடலாம். கரெக்டா? பேஸ்ட் ஆன் த ரிஸ்க். பட் இந்த மாதிரி வந்து பாயிண்ட் வைஸ் போட முடியாது. இஃப் யூ ஆர் சூசிங் மினி சார்ட்னா ஒரு கான்ட்ராக்ட், யூ ஆர் சூசிங் மைக்ரோ கான்ட்ராக்ட்னா அதுவும் ஒரு கான்ட்ராக்ட் தான். பட் வந்து இட் மீன்ஸ் 0.01. அதை விட இது கம்மி தான். ஆல்ரைட். இது டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். இருந்தாலுமே ஐ வில் டெல் யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பை என்ட்ரி நீங்க பிளேஸ் பண்றீங்க. ஓகேவா? அப்போ இது என்ட்ரி பாயிண்டா இருக்கும். இங்க வந்து நமக்கு எஸ்எல் பாயிண்டா இருக்கும். இது வந்து டார்கெட் பாயிண்டா இருக்கும். கரெக்டா? இங்க இருந்து பை பண்ண போறோம். ஓகே. ஸோ இங்க இருந்து பை பண்றது இந்த என்ட்ரி பாயிண்ட்ல. ஓகே. ஸோ இங்க வாங்கியாச்சு. அப்போ நமக்கு டார்கெட் போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுது. எஸ்எல் ஆச்சுன்னா எஸ்எல் வாங்கிட்டு வர போறோம். கரெக்டா? ஆனா வந்து இங்க டார்கெட் ரீச் ஆகும் பட்சத்துல உங்களுக்கு இந்த டார்கெட் பாயிண்ட் வந்து போகும் பட்சத்துல நமக்கு டார்கெட் போகுது. ஆனா வந்து இங்க வாங்கினத இங்க ஆக்சுவலா விக்கிறோம். ஓகேவா? எப்படி விக்கிறோம்னா ப்ராஃபிட்ல விக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ பை போட்டிருக்கீங்க. உங்களுக்கு எஸ்எல் ஆகுது. எஸ்எல் ஆகுதுன்னா இன்டெப்த் மீனிங் என்னதுன்னா இங்க இங்க வாங்கினதை இங்க விக்கிறீங்க. ஆனா நஷ்டத்துல விக்கிறீங்க. புரியுதா? இதே இது வைஸ் வெர்சா ஃபார் செல்லிங் அஸ் வெல். ஓகேவா? ஒரு கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன், ஒரு ஆர்டர் வந்து இப்படிதான் டீல் ஆகுது. ஓகேவா? கம்ப்ளீட் ஆகுது. வாங்கினீங்கன்னா நீங்க வித்துதான் ஆகணும். விக்கிறது வந்து லாபத்துல விக்கிறீங்களா இல்ல நட்டத்துல விக்கிறீங்களா? சரிங்களா? அவ்வளவு. இப்போ இதுல வந்து நீங்க டைரக்டா வந்து ட்ரேடிங் வியூலயோ இல்லைன்னா ட்ரேடோ வைட்லயோ ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்ல வந்து போடும்போது இப்போ நம்ம ஃபாரெக்ஸுக்கு வந்து MT4 MT5 ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணி போட்டுருவோம். பட் இதுக்கு வந்து இப்போ இது என்ட்ரி பாயிண்ட்னா பை லிமிட்டா இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு டார்கெட்டுக்கு வந்து இப்போ இங்க பை பண்றோம், இங்க விக்கிறோம், இங்க விக்கிறோம். கரெக்டா? சோ இந்த டார்கெட்டோட
பாயிண்ட் வந்து செல் லிமிட்டா இருக்கும். ஓகே, ஸோ எஸ்எல் பார்ட் வந்து செல் ஸ்டாப்பா இருக்கும். கிளியரா? இது எது வைஸ் வர்சா ஃபார் செல் என்ட்ரி. இங்க செல் லிமிட், அப்புறமா ஒன்னா தனித்தனியா போட்டு காட்டுறோம். அப்பதான் இதுக்கு எக்ஸாக்டா புரியும். நோ வரிஸ். ஸோ செல் லிமிட் பண்றது வந்து நம்மளுக்கு டார்கெட் அடிக்கும் போது பை லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஆகணும். இங்க வந்து பை ஸ்டாப். ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். செல் போடுறோம்னா இங்க பை லிமிட், டார்கெட்டுக்கு பை லிமிட் பண்ணணும். மேல ஸ்டாப் அந்த செல், சாரி எஸ்எல்லுக்கு வந்து செல் ஸ்டாப் போட்டா. கிளியரா? நெக்ஸ்ட், எப்படி எந்த ஃப்ரேம்ஸை வந்து எக்ஸாக்டா சூஸ் பண்றது? ஓகேவா? யூ கேன் சூஸ் திஸ் சைட் ஃபார் செக்கிங் அவுட் த ரிவ்யூஸ். இதை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன், ஒரு ஐடியா கொடுக்குறேன். ப்ரோஃப்ரம் மேட்ச். இந்த சைட்ல போயிட்டு எப்படி எந்தெந்த ப்ரோஃப்ரம்ஸ் எப்படி எவ்வளோ வருஷமா இருக்காங்க, எப்படி பே அவுட்ஸ் ரிலீஸ் பண்றாங்க, ரேட்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது, ஓகே, எல்லாமே A to Z டீடைல்ஸ் இங்க செக் பண்ணிக்கலாம். If section directly switch over to futures account. கீழே பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா எத்தனை ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஓகேவா? லிஸ்டே இருக்கும் லம்பா. ஓகேவா? இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாரி மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது. ஓகே, இது அல்ஃபா ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு வருஷம் ஆகுது. டாப் ஒன் ட்ரேடர் வந்து இப்போதான் லேட்டஸ்டா வந்திருக்குது. ஆப்பெக்ஸ் வந்து 4 வருஷமா இருக்குது. ட்ரேடிஃபை ஒரு வருஷமா இருக்குது. இதெல்லாமே வந்து ஃபண்டிங் டிக்ஸ், இதெல்லாமே இப்போ வந்தது. ஓகேவா? ஸோ இதுக்கு பாப்புலரா இருக்கிறது வந்து இந்த டாப் ஸ்டெப். ஓகே, 10 வருஷமா கிட்டத்தட்ட இருக்குது. இது 4 வருஷமா இருக்குது. ஸோ எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட ரிவ்யூஸ், ரேட்டிங்ஸ் எப்படி இருக்குது, ஓகேவா? அவங்க என்னென்ன கொடுக்குறாங்க, இது எல்லாமே ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? ஃபியூச்சர் அக்கௌண்ட்ஸ் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் என்னென்ன ப்ரொவைட் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரேட் அவேட்டா, இது வந்து கிளிக் பண்ணா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். ஓகே, ஸோ ஆஸ் அ பிகினர் யூ கேன் கோ வித் ட்ரேட் அவேட். மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளமும் கொடுப்பாங்க ட்ரேட் அவேட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் அலோகேஷன், இது வந்து எவ்வளோ ஃபண்டிங் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? இஃப் யூ வாண்ட் எனி ஆஃபர் யூ கேன் யூஸ் திஸ் கூப்பன். ஓகே, ஒரு ஸோ மெயினா வந்து இப்போ இந்த ஃபண்டிங் டிக்ஸ், ஃபண்டட் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் எல்லாமே இது வந்து ப்ராஃபர்ம், எஃப்எக்ஸ் ப்ராஃபர்மா இருந்தது. இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ நார்மலா வந்து எஃப்எக்ஸ்ல வந்து இந்த ஃபண்டட் நெக்ஸ்ட் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட இருக்குது. ஓகேவா? ஃபண்டிங் பிப்ஸ் 3 வருஷமா இருக்குது. ஃபண்டட் நெக்ஸ்ட் வந்து 3 வருஷமா இருக்குது. இப்போ லேட்டஸ்டா தான் அவங்க வந்து ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டுமே அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பட் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் ரொம்ப வருஷமா இருக்குது, ரொம்ப காலமா இருக்குது. ஓகேவா? ஆர்டெக்ஸ் 4 வருஷம். இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஓகே நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம்னா அவங்களும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. யூ கேன் சூஸ் எனிதிங் யூ வாண்ட். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ இதுல போயிட்டு A to Z டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க கிளிக் பண்றீங்கன்னா எப்போ ஓப்பன் ஆச்சு, எப்போ லான்ச் பண்ணாங்க, ஓகேவா? எந்த கண்ட்ரியில இருக்குது, சிஓ யாரு, அவங்களோட அசட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன, அது எவாலுவேஷன், என்னென்ன ஃபண்டிங் கொடுக்குறாங்க, A to Z எல்லாமே இதுலயே இருக்கும். ஓகேவா? நான் இன்னும் போக வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்குது. ஓகேவா? A to Z நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓவராலா அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் கெட் ஃபுல் ஐடியா. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து எது பெஸ்டா இருக்கோ உங்களுக்கு தோணுதோ ஓன் ரிவ்யூஸ் பார்த்துட்டு யூ கேன் சூஸ் வாட் எவர் யூ வாண்ட். ஆல்ரைட். சரி, ஓகே. இப்போ நான் பார்த்த வரைக்கும் இந்த ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஏகப்பட்ட யூ கேன் சூஸ் வாட் எவர் யூ வாண்ட். ஓகேவா? ஆப்பெக்ஸ் இருக்குது, ட்ரேடிஃபை இருக்குது, ஃபண்டட் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, டாப் ஸ்டெப் இருக்குது. ஓகேவா? எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் அ பிகினரா, ஓகேவா, ஆஸ் அ பிகினரா வந்து உள்ள வர்றீங்கன்னா யூ கேன் சூஸ், யூ கேன் கோ வித் ஃபண்டட் நெக்ஸ்ட் ஃபியூச்சர். கம்பேரிங் இந்த எல்லா ஃபியூச்சர்
ஃபிலிம்ஸை கம்பேர் பண்ற பட்சத்துல இந்த ஃபண்டட் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ்ல வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்க இதை டாப் ப்ரியாரிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்க்ளைமர் நான் முதல் போட்டுக்கிறேன். ஐ எம் நாட் சஜஸ்டிங் எனி அக்கௌண்ட்ஸ் ஆர் ப்ரோ ஃபிலிம்ஸ். ஓகேவா? இது இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஓகே. ஸோ டாப் ஆஃப் ப்ரியாரிட்டி வச்சுக்கிறது வந்து நீங்க ஃபண்டட் நெக்ஸ்ட் ஃபியூச்சரா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபண்டிங் டிக்ஸா வச்சுக்கலாம். இது வந்து ஃபண்டிங் டிப்ஸுக்கு உரியது. ஓகே. இப்போ நான் வந்து ஒரு இதுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ஓபன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இதே டீட்டெயில்ஸ் தான், அதாவது இதே ரூல்ஸ் தான் மற்ற எல்லா ப்ரோக்ராம்லையும். பட் ஒரு குட்டி குட்டி மைனர் டீட்டெயில்ஸ் மாறப்போகுது. ஓகேவா? ஆமா. பட் 99% ஆஃப் ரூல்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். கிளியரா? இப்போ வந்து நான் ஃபண்டட் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ். அதாவது சிஎஃப்டிஸ்னா வந்து நார்மல் எஃப்எக்ஸ் அக்கௌண்ட், அதாவது கான்ட்ராக்ட் ஃபார் டிஃபரன்ஸ். ஓகேவா? வி ஆர் அக்ரீயிங் தட் உள்ளார வந்து புரோக்கரேஜ் ஊடால இருப்பாங்க. ஓகேவா? அவங்ககிட்ட இருந்து தான் நமக்கு டேட்டாவே வரப்போகுது. இதே இது ஃபியூச்சர் அக்கௌண்ட்னா டைரக்ட் டேட்டா கமிங் ஃப்ரம் சிஎம்இ மார்க்கெட். ஓகே. ஆல்சோ இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ். ஓகேவா? உங்களோட ஃபியூச்சர் அக்கௌண்ட் ரொம்ப 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 சீப்பா இருக்கும் கம்பேரிங் டு சிஎஃப்டி அக்கௌண்ட். ஓகே. இப்போ இது வந்து $25,000 அக்கௌண்ட் வந்து 63 இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது. இதே இது வந்து நீங்க 25,000 சிஎஃப்டில போய் பார்த்தீங்கன்னா அவன் காட்டுவான் கிட்டத்தட்ட வந்து $200 கிட்ட காட்டுவான். 25K வாங்கினா $200. ஓகேவா? ஸ்டெப் 1க்கு போனீங்கன்னா 19. ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கும் ஃபியூச்சர்ஸ். ஆல்ரைட். ஸோ பேசிக் டீடைல்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களோட ட்ரஸ்ட் பைலட் ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, பே அவுட்ஸ், பேசிக்கா வெப்சைட்டை பார்த்துக்கோங்க ஒன் டைம். அண்ட் தென் கமிங் டு இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். 2 அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது 2 டைப் ஆஃப் சேலஞ்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஒன்று வந்து ரேபிட், இன்னொன்று வந்து லெகசி. ஓகேவா? ரேபிடை விட லெகசி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதோட டிஃபரன்ஸும் சொல்லிடுறேன். இப்போ லெகசியை சூஸ் பண்றப்போ இப்போ 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே. ஸோ இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கனால கம்மி உங்களுக்கு $25,000 வாங்கணும்னா. இதோட ப்ராஃபிட் டார்கெட் பார்க்கும் பட்சத்துல 5%. ஓகேவா? எடுத்து காட்டணும் நீங்க. அதான் டார்கெட் ப்ராஃபிட். ஸோ 1250. ஓகே. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீட் டு பி அச்சீவ் இன் த சேலஞ்ச் ஃபேஸ். ஆமா. இங்க வந்து ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்ல வந்து எந்த ப்ராஃபிட்டும் நீங்க யூஸ் பண்ணாலுமே கூட ஒரே ஒரு சேலஞ்ச் தான். ஓகே. ஒரே ஒரு ஃபேஸ் தான், 2 ஃபேஸ் கிடையாது எந்த ஒரு ஃபிலிம் எடுத்துக்கிட்டாலுமே. ஸோ லெகசி அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து டார்கெட் ப்ராஃபிட் $1250. ஓகே. அண்ட் தென் மேக்ஸிமம் லாஸ் லிமிட் $1000 பேஸ்ட் ஆன் இஓடி பேலன்ஸ். புரிஞ்சுச்சா? ஸோ இஓடினா அந்த இங்க ப்ராஃபிட் பண்ண அது மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் வந்து $1000 கீழே போயிடக்கூடாது. டெய்லி லாஸ் லிமிட் வந்து முன்னாடி இருந்தது, இப்போ தூக்கி விட்டாங்க. ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவுதான் லாஸ் பண்ணணும் கிடையாது. நீங்க எவ்வளவு நாள் லாஸ் பண்ணிக்கலாம். ஆனா மேக்ஸிமம் வந்து இவ்வளவு போயிடக்கூடாது. நோ ஆக்டிவேஷன் ஃபீ. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்க இதை காசு கட்டி வாங்கிட்டீங்க, நீங்க டார்கெட்டும் அச்சீவ் பண்ணிட்டீங்க, அதை கிளியர் பண்ணிட்டீங்க. ஓகேவா? மற்ற ப்ரோ ஃபிலிம்ல எல்லாமே வந்து ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்ல எல்லாமே வந்து என்ன இருக்கும்னா ஆக்டிவேஷன் ஃபீன்னு இருக்கும். ஓகேவா? அதாவது இதை கட்டிட்டு, அதாவது $79 வந்து கட்டிட்டு நீங்க பாஸ் பண்ண உடனே சம் ஆக்டிவேஷன் ஃபீ அவங்க சொல்லியிருப்பாங்க, அது பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் இங்க அது இல்லை. இன்னும் சில ப்ரோக்ராம்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதாவது இந்த அக்கௌண்ட் சைஸ் ஓகேவா, ஆனா வந்து இதே வேல்யூவா தான் இருக்கும். பட் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது நீங்க பாஸ் பண்ற வரைக்கும், ஓகே, அந்த ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து கிளியர் பண்ற வரைக்கும் யூ ஹேவ் டு பே சம் மந்த்லி ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? அது வந்து கட்டிட்டே போகணும் அன்டில் நீங்க பாஸ் பண்றது. ஓகேவா? இப்போ இந்த ஃபண்டிங் டிக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கும். 25K வந்து 40 சம்திங் தான் காட்டும் ஆஃபர் போக, $42. ஓகேவா? ஆனா வந்து அது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி. நீங்க ஒரே மந்த்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா
நோ இஷ்யூஸ். ஓகேவா? அது வந்து 40, 42 அந்த வாங்கின காசே போதும். ஓகே. இதே இது வந்து நீங்க 1 மந்த் இல்லாம 2 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுதுன்னா, நீங்க ரினியூவல் பண்ணிட்டே இருக்கணும் அதே காச. $42 $42 யூ ஹேவ் டூ பே ஃபார் எவ்ரி மந்த் அன்டில் வி பாஸ். ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து ஒன் டைம் ஃபீன்னு சொல்ட்டாங்க. ஸோ ஒரு வாட்டி வந்து 70 அந்த 63 இப்போ ஆஃபர் போக $63 பே பண்ணா போதும். அதுக்கப்புறம் எதுவுமே கட்ட தேவையில்ல. ஓகேவா? இது வந்து இதுல மட்டும் தான் கொஞ்சம் வசதியா இருக்குது ஒன் டைம் ஃபீனால. ஆஸ் எ பிகினரா வந்து எல்லாருமே இதுல ஃபோக்கஸ் பண்றது பெஸ்ட். பட் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப் டூ யூ. ஓகே. மேக்ஸிமம் பொசிஷன் ஓகேவா? அதாவது 2 மினிஸ் 20 மேக்ரோ வரைக்கும் நீங்க அதாவது பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ட்ரேட்ஸ். ஓகேவா? நம்ம இவ்வளோலாம் போறது இல்ல. கரெக்ட்டா 2 மினினா நம்ம மினி சார்ட்டே வந்து ஆஸ் எ பிகினரா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இதே இது நீங்க ஹையர் அக்கவுண்ட் டைரக்ட்டா சூஸ் பண்றீங்கன்னா, யூ கேன் சூஸ் மினி அக்கவுண்ட். பட் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து 5 குவான்டிட்டி தான் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா? இங்க வந்து 2 குவான்டிட்டி மேக்ஸிமம் குடுக்குறாங்க. மேக்ரோஸ் வந்து உங்களுக்கு மைக்ரோஸ் வந்து நெறைய குடுக்குறாங்க. அப் டூ 20. ஓகேவா? ஆமா. இது வந்து சேலஞ்ச் ஃபேஸ் அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். இதே இது வந்து நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. அக்கவுண்ட்ல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 3 மினி 30 மைக்ரோ. கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி ரூல் இது வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து 40% என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்லி ஆன் சேலஞ்ச் ஃபேஸ் ஒன்லி. ஓகேவா? சேலஞ்ச் ஃபேஸ் அப்போ மட்டும் இந்த 40% கன்சிஸ்டன்சி ரூல். இத நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து லைவ் அக்கவுண்ட்ல தேர் இஸ் நோ கன்சிஸ்டன்சி ரூல். ஓகே. அதுக்கப்புறம் சப்போஸ் ஏதாச்சும் ரூல்ஸ் பிரீச் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து ரீசெட் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபரோட. ஓகேவா? இந்த கன்சிஸ்டன்சி ரூல் பத்தி அதுக்கப்புறம் வருவோம். ஓகேவா? ஏ டூ இசட் வந்து இந்த எஃப்ஏக்யூல போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதான் ஒரு பேசிக் ஆ இந்த லெகசி சேலஞ்ச். ரேபிட்ல என்ன சொல்றாங்கன்னா, அதே தான் கொஞ்சம் காசு கூடயா இருக்கும். ஓகேவா? ஸோ அங்க வந்து எவ்வளோ காட்டுச்சு? 79 இங்க வந்து 99 காட்டுது. அதே ப்ராஃபிட் டார்கெட் இல்ல. இங்க வந்து கொஞ்சம் கூடியிருக்கு. இங்க 250 இங்க 500. இது மேக்ஸிமம் அந்த ட்ரா டவுன் வந்து சேம் தான். அதே மாரி தான் நோ, நோ, நோ. இங்க வந்து நோ நோ மினிமம் பெஞ்ச் மார்க்கிங் டேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இது அப்புறமா வர்றேன் நானு. ஒன் டைம் ஃபீ தான். இதே தான் மேக்ஸிமம் வந்து மினிமம் ஹோல்டிங் பொசிஷன்ஸ் அப்போ இதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டன்சி ரூல் வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபண்டட் நெக்ஸ்ட் அக்கவுண்ட்ல மட்டும் தான் இருக்குது. அதாவது சேலஞ்ச் அக்கவுண்ட்ல எந்த ஒரு கிரைட்டீரியாவுமே கிடையாது. நீங்க பாஸ் பண்ணி நீங்க ஃபண்டட் அக்கவுண்ட்ல போறீங்கன்னா, யூ ஹேவ் 40% ஆஃப் என்னது கன்சிஸ்டன்சி ரூல். மத்தபடி வேற எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஓகேவா? ஸோ இந்த பெஞ்ச்மார்க் டே டிக் போட்டிருக்காங்க. கன்சிஸ்டன்சி ரூல் வந்து ஃபண்டட் அக்கவுண்ட்ல தான் இருக்குது. சேலஞ்ச் ஃபேஸ்ல என்ன சொல்றாங்க. சரியா? அவ்வளவு. ஓகே. இப்போ இந்த ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்ட் வந்து நான் அதான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னது? ஓகேவா? மைக்கான்ல தானே இருக்கு. ஓகே. டைரக்ட்லி ஸ்விட்ச் ஓவர் டு ஃபியூச்சர்ஸ் எஃப்ஏக்யூ. சேலஞ்ச் அக்கவுண்ட். வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபியூச்சர் சேலஞ்சஸ் ஆன் ஃபண்டட் சேலஞ்சஸ் இது எல்லாமே வந்து பேசிக்கா தான் இருக்கும். ஆல்ரைட். இந்த டிராடவுனுக்கு வருவோம். ஓகேவா? இந்த டிராடவுன் எண்ட் ஆஃப் த டேன்னு சொல்றாங்க. ஆமா. நீங்க ட்ரேட் எடுக்க எடுக்க அந்த நாள் வந்து அந்த அந்த டிராடவுன் வந்து மூவ் அவுட் ஆயிட்டு இருக்கும். கரெக்ட்டா? இதுலயே இன்னொரு ஃபெசிலிட்டீஸ் குடுக்குறாங்க. அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு இது குடுக்குறாங்க. என்னதுன்னா, இப்போ ஃபார் லெகசி 2500 வாங்குறீங்கன்னா, நீங்க வந்து மேக்ஸிமம் இந்த டாலர் லாஸ் பண்ணிறக்கூடாது. கரெக்ட்டா? இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருப்பாங்க. வேர் இஸ் தட் எக்ஸாம்பிள்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 $1,00,000 அக்கவுண்ட் வாங்குறீங்க. ஓகேவா? $1,00,000 அக்கவுண்ட் வாங்கிட்டு, இப்போ இதோட டிராடவுன் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து 3,000. ஓகேவா? இந்த $1,00,000க்கு வந்து மேக்ஸிமம் லெகசிக்கு வந்து 3,000 இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இந்த $1,00,000 அக்கவுண்ட்ல இருந்து நீங்க வந்து $1,000 ப்ராஃபிட் பண்றீங்க. ஓகேவா? அப்போ உங்களோட பேலன்ஸ் என்னவாகும்? ரூ. 1,05,000 ஆகும். கரெக்ட்டா?
சரி. அப்போ அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த மேக்ஸிமம் லாஸ் டிராடவுன் வந்து எப்படி கால்குலேட் ஆகும்னா, நீங்க பண்ண ப்ராஃபிட் அந்த எண்ட் ஆஃப் த டே நீங்க பண்ண ப்ராஃபிட் மைனஸ் வந்து இந்த மேக்ஸிமம் டிராடவுன் இருக்கு இல்லையா? அது மைனஸ் ஆகும். ஓகேவா? அப்போ இப்போ உள்ள உங்க டிராடவுன் வந்து 98,000 மாறும். இதுக்கு முன்னாடி பிகினிங்ல வந்து நீங்க 1000 100K அக்கவுண்ட்ட வந்து 3000 லாஸ் பண்ணிடக்கூடாது. விச் மீன்ஸ் வந்து 9700 கீழ போச்சுன்னா, உங்களோட அக்கவுண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். இப்போ வந்து நீங்க ப்ராஃபிட் பண்ணி, அந்த ப்ராஃபிட் மைனஸ் அந்த டிராடவுன மைனஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட நியூ டிராடவுன் வந்து 98,000க்கு மூவ் ஆயிரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து டே 2. டே 2ல என்ன பண்ணீங்க? இப்போ ட்ரேடர்ஸ் ஏர்ன் அனதர் 2000. ஓகேவா? அப்போ உங்களோட பேலன்ஸ் வந்து 1000ல இருந்து 3000 மாறிடும். கரெக்ட்டா? இப்போ இந்த 3000ல இருந்து அகைன் மைனஸ் உங்களோட மேக்ஸிமம் டிராடவுன் மைனஸ் பண்ணீங்கன்னா, என்னது? உங்களோட கேபிட்டலுக்கே வந்துரும். கரெக்ட்டா? So since the MML has reached the initial balance of 10,000, it locks here. உங்களோட கேபிட்டலுக்கு ஒன்ஸ் அந்த டிராடவுன் மூவ் ஆகி ஷிஃப்ட் ஆயிருச்சுன்னா, நீங்க ப்ராஃபிட் பண்ண, அதுக்கப்புறம் இது மூவே ஆகாது. ஓகேவா? இது இங்கேயே லாக் ஆயிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இது பிரேக் ஈவன் மாரி. இப்போ நீங்க வந்து 1,03,000 பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? அதுல இருந்து இதுக்கு கீழ போயிறக்கூடாது. இது கீழ போயிருச்சுன்னா, உங்க அக்கவுண்ட் சஸ்பெண்டட். இது வந்து இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். ஓகேவா? ஸோ இஓடி தான். பட் வந்து அந்த கேபிட்டல் ஒன்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா, அது லாக் ஆயிக்கும். அதுக்கப்புறம் நகரவே நகராது. கிளியரா? இந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து இதுல இருக்குது. ஸோ இந்த ட்ராடவுன்ங்கிறது வந்து இதான். இன் ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்ட். அண்ட் தென் கன்சிஸ்டன்சி ரூல். அதுக்கப்புறம் வந்து கேன் ஐ ஹோல்ட் ட்ரேட்ஸ் ஓவர் நைட் இந்த ஃபண்ட் அண்ட் ஃபியூச்சர்? நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? ஹோல்ட் பண்ண முடியாது. இவங்க டைம் சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்ல அதாவது டைம் படி பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்டி படி ஒரு 2:30க்கு வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? 2:30 ஏஎம் ஐஎஸ்டி. ஸோ அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஹோல்ட் அவுட் ஆயிரும். அந்த அந்த ட்ரேட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சிஎம்பி மார்க்கெட் பிரைஸுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவானுங்க. ஸோ இத படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது அந்த டைம்ஸ். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி ரூல் இங்க இருக்கு. ஓகே. இப்போ $50K வந்து டார்கெட் வந்து 2500. ஓகே. இப்போ ஃபார் இது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, இப்போ ப்ராஃபிட் அதாவது கன்சிஸ்டன்சி பெர்சன்டேஜ் 40% இன்டூ உங்களோட ப்ராஃபிட் டார்கெட். இத நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா $1000. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு ட்ரேட் எடுத்துக்கிறீங்கன்னா, அந்த ட்ரேட் எடுத்து உங்களோட ப்ராஃபிட் வந்து $1000க்கு மேல போயிடக்கூடாது. லெஸ் தென் $1000 இருக்கும். ஓகேவா? சரி. அப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து சேஃப். ஓகேவா? அப்படி இல்லையா, நான் எக்ஸிட் ஆயிட்டேன். $1000க்கு மேல போயிட்டேன். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த ப்ராஃபிட் எக்ஸீட்ஸ் $1000? ஓகேவா? சப்போஸ் a trader earns 1200 in a single day. அப்போ இப்போ அந்த நம்ம கிடைச்ச 1000 விட இது பெருசு. கரெக்ட்டா? So 1200 is greater than 1000. So the profit target is recalculated. நமக்கு இனிஷியலா வந்து 2500 இருந்தது. நம்ம இப்போ இது பிரீச் பண்ணனால 40%க்கு மேல போனனால என்ன ஆகுதுன்னா, இந்த டார்கெட் ப்ராஃபிட் வந்து இன்கிரீஸ் ஆயிருது. அது எப்படி? நியூ டார்கெட் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஹையஸ்ட் ப்ராஃபிட் டே டிவைடட் பை 40%. அதாவது நீங்க ப்ராஃபிட் பண்ணது வந்து 1200 டிவைடட் பை 40% போட்டீங்கன்னா $3000. அப்போ இனிஷியலா 2500 நமக்கு டார்கெட்டா இருந்தது. இப்போ இன்கிரீஸ் ஆகுது இங்க. ஸோ நீங்க இந்த 40% நீங்க கிராஸ் பண்றப்போ உங்களோட ப்ராஃபிட் டார்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கும். அப்போ உங்களோட ப்ராஃபிட் டார்கெட் எவ்வளவோ, ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் $25K அக்கௌண்ட்டுக்கு 1250 ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ 40% இன்டூ 1250 போட்டீங்கன்னா உங்களுக்கு $500 வரும். ஓகேவா? அப்போ அந்த அக்கௌண்ட்ல நீங்க ஒரு ட்ரேட் எடுத்து மேக்ஸிமம் அந்த நாளுக்கு வந்து முடியிறப்போ $500க்கு மேல போயிடக்கூடாது. மேல போயிடுச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட் டார்கெட் ஆட்டோமேட்டிக்கா இந்த கால்குலேஷன் படி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். கிளியரா? ஆல்ரைட். ஸோ மேஜர் ரூல் வந்து இதான். ஓகே. மத்தபடி வேற எந்த டிஃபரன்ஸும் இல்ல. அதுக்கப்புறம் அந்த பெஞ்ச் மார்க் டே அதுவும் சொல்லிடுறேன். இந்த பெஞ்ச் மார்க் டே என்னது? ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், no benchmark day during the challenge phase at Fund and Next Future for both
ரேபிட்டுக்கும் இல்ல, சேலஞ்சுக்கும் இல்ல. அதாவது லெகசி சேலஞ்சுக்கும் இல்ல, பெஞ்ச்மார்க் டேவே இல்ல. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லைவ் அக்கவுண்ட் வாங்கிட்டீங்க. ஓகேவா? பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி வாங்கிட்டீங்க. லைவ் அக்கவுண்ட் வாங்கிட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு பெஞ்ச்மார்க் டே இருக்கும். Traders required to fulfill at least 5 benchmark day criteria in the future legacy account. ஓகேவா? For the withdrawal. அதாவது லெகசி அக்கவுண்ட் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா பெஞ்ச்மார்க் டே வந்து அட்லீஸ்ட் 5 டேஸ் வந்து நீங்க ப்ராஃபிட் பண்ணணும் தொடர்ந்து. தொடர்ந்து கிடையாது. அதாவது கன்சிக்யூட்டிவா இல்லாம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 டேஸ் இப்போ நீங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ 100 $100 ஃபார் 25K. ஓகேவா? ஒரு நாளைக்கு வந்து மினிமம் நீங்க $100 நீங்க ஏர்ன் பண்ணணும். ஓகேவா? ஏர்ன் பண்ணாதான் அது வந்து பெஞ்ச்மார்க் டே கால்குலேட் ஆகும். சரி, 2வது நாள்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா லாஸ் பண்றீங்க. அது கால்குலேட் ஆகாது. ஓகேவா? 3வது அப்போ அது 2வது பெஞ்ச்மார்க் டேவா கால்குலேட் ஆகாது. 3வது நாள் வந்து நீங்க ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்றீங்க. ஓகேவா? ட்ரேட் பிளேஸ் பண்ணி மோர் தென் $100 நீங்க ப்ராஃபிட் பண்றீங்கன்னா தட் வில் பி கால்குலேட்டட் அஸ் செகண்ட் பெஞ்ச்மார்க் டே. அப்போ நீங்க 5 நாள் தொடர்ந்தும் இல்லாம தொடர்ந்தும் பண்ணலாம். ஓகேவா? தொடர்ந்தும் இல்லாம லாஸ் பண்ணி பண்றனால கூட மினிமம் உங்களோட அந்த ட்ரேட்ல வந்து $100 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா தட் வில் பி கால்குலேட்டட் அஸ் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்மார்க் டே. இதே மாதிரி 5 பெஞ்ச்மார்க் டே நீங்க பண்ணீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த வித்ட்ராவல். ஓகேவா? இஃப் த ட்ரேடர் டஸ் நாட் மீட் த மினிமம் ப்ராஃபிட் ரெக்வயர்மெண்ட், ஸோ சப்போஸ் நீங்க $100 பண்ண முடியல, $80 வந்து நீங்க ப்ராஃபிட் பண்றீங்கன்னா அது வந்து பெஞ்ச்மார்க் டேல கால்குலேட் ஆகாது. பட் அதுக்கு உங்க ப்ராஃபிட்ல கவுண்ட் ஆகும். ஓகேவா? ஆமா. இதுதான் பெஞ்ச்மார்க் டேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் டியூரிங் யுவர் லைவ் அக்கவுண்ட்ல. மற்றபடி வந்து இன்னொரு விஷயம் இம்பார்ட்டன்டா என்ன பார்க்கணும்னா பேர்ஸ் இவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? இதுல நிறைய பேஸ் பண்ணி இந்த கோடு பேஸ் பண்ணி நிறைய பேர்ஸ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். ஓகேவா? எந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணாலுமே அவங்க என்னென்ன லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் குடுக்குறாங்க. ஓகேவா? அத எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ இதுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு லிஸ்ட். அதாவது இந்த இது. ஓகேவா? ஆமா. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒண்ணு ஒண்ணா. இதுல இருந்து நம்ம ட்ரேடிங் வியூல வந்து எப்படி கரெக்டான அந்த பேர வந்து யூஸ் பண்ணிக்கிறது, செலக்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்றேன். ஓகே. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் இன்டு ஃபியூச்சர் அக்கவுண்ட், இங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்ன பேர் சொல்லியிருக்காங்கன்னா, எஃப்எக்ஸ்ல நீங்க என்னென்ன ட்ரேட் பண்ணிக்கலாம்னா ஆஸ்திரேலியன் டாலர். ஓகேவா? ஆடு யூஎஸ்டி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதோட ப்ராடக்ட் கோடு வந்து 6A. இது வந்து பிரிட்டன் பவுண்ட் ஜிபிபி யூஎஸ்டி நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். 6B. 6Cனா கனடியன் டாலர். ஸோ ஈரோ எஃப்எக்ஸ்னா ஈரோ யூஎஸ்டி. இது வந்து ஜேபிஓஎன் ஜாப்பனீஸ். இது வந்து மைக்ரோவும் கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு இப்போ இங்க பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆடு யூஎஸ்டின்னு இருக்கு. மேல வந்து வெறுமன ஆஸ்திரேலியன் டாலர்னு இருக்குது. அப்போ இது மினியா இருக்கும், இது மைக்ரோவா இருக்கும். இது இங்க மினின்னு கொடுக்கல, பட் இது வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியா டாலர்ல வந்து உங்களுக்கு மினிலையும் பண்ணிக்கலாம், மைக்ரோலையும் பண்ணிக்கலாம். பட் இந்த ஈரோக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா மைக்ரோ கொடுக்கல. அப்போ இந்த எஃப்எக்ஸ்ல நீங்க இந்த ஃபண்டட் நெக்ஸ்ட்ல பண்ண போறீங்கன்னா மைக்ரோ சார்ட் ஆடு யூஎஸ்டில மட்டும்தான் பண்ணிக்க முடியும். மீதி எந்த ஒரு இதுலயுமே பண்ணிக்க முடியாது. நீங்க ஸ்டாண்டர்ட் சார்ட் அதாவது மினி சார்ட்ல நீங்க பண்ணிக்கலாம். மினி சார்ட்ங்கிற பட்சத்துல கொஞ்சம் ரிஸ்க் வந்து ஜாஸ்தியா தான் வரும். அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஈக்விட்டி போறீங்கன்னா இதுல வந்து நாஸ்டாக் பண்ணிக்கலாம். மினி மைக்ரோ இருக்குது. S&P 500 மினி மைக்ரோ இருக்குது. இது ருசல் இருக்குது. ஸோ இது எதுலாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஆக்ரோ இருக்குது. இது எல்லாமே அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. அதுக்கப்புறம் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் கோல்டு. ஓகேவா? ஸோ மெட்டல்ஸ்ல வந்து கோல்டு இருக்குது, மைக்ரோ கோல்டு இருக்குது, காப்பர், மைக்ரோ சில்வர். ஓகேவா? ஸோ
மெயினா இந்த ஃபியூச்சர்ஸ் இஸ் டிசைன்டு ஃபார் இண்டிசஸ் அண்ட் கமாடிட்டிஸ். ஓகேவா? எஃப்எக்ஸ் கம்பேரிங் டு எஃப்எக்ஸ் வந்து இதுல நீங்க ட்ரேட் பண்றது வந்து கொஞ்சம் அந்த சார்ட்ல வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த கேப் அப் கேப் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதையும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நான் அப்ப சொல்றேன். ஓகேவா? மற்றபடி இங்க நிறைய இருக்கும். சோயாபீன், கார்ன் இதெல்லாமே வந்து யுவர் விஷ். இஃப் யூ வாண்ட் டு ட்ரேட் யூ கேன் டூ. பட் வந்து we are only focusing on மெட்டல்ஸ், அதாவது கோல்டு, சில்வர், மைக்ரோ இருக்குது. ஓகேவா? ஈக்விட்டியில வந்து மைக்ரோ நாஸ்டாக்கு, மைக்ரோ S&P 500. கமாடிட்டி போறீங்கன்னா, சாரி, எஃப்எக்ஸுக்கு போறீங்கன்னா மைக்ரோல ஆடு USD இருக்குது. ஓகேவா? வேற வந்து எல்லாமே இருக்குது. பட் வந்து எல்லாமே ஸ்டாண்டர்ட் சார்ட்ஸ். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியா பெர் ட்ரேடுக்கு வரும். ஓகே, சரி, ஓகே. நான் இப்போ வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபிரம் விச் யூ ஆர் சூசிங். த ப்ராடக்ட் லிஸ்ட் வந்து மாறும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே இது நீங்க ஃபண்டிங் டிக்ஸுக்கு போறீங்க, அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ சார்ட் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ அதுவும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபண்டிங் டிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இவங்களோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது பிட்காயினும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது கிரிப்டோவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க அதெல்லாமே கிரிப்டோ ஆப்ஷன்ஸ் இல்லை. ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை. அப்போ மைக்ரோவும் பண்ணிக்கலாம், மைக்ரோ பிட்காயின் எத்திரியும் பண்ணிக்கலாம், ஆஸ்திரேலிய டாலரு, ஜிபிபி, கேடு, ஈரோ. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆடு USD, மைக்ரோ ஜிபிபி USD, மைக்ரோவும் நிறைய இது இருக்குது கம்பேரிங் டு அந்த இது. ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ். ஸோ நீங்க எது சூஸ் பண்ணிட்டாலும் ஓகே தான். கம்ப்ளீட்லி இதுவும் கிட்டத்தட்ட அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இருக்கணும். ஓகே, எல்லா ஆஃபருமே 99% அதே தான் இருக்கும். இப்போ ஆனா வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இதுல இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் ஒன், அதாவது ஒரு ஃபேஸ் அக்கௌண்ட் ப்ரோ பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இது படி பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் சைஸ் வந்து இவ்வளோ கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் 25K இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இங்க என்ன சொல்றாங்க, ப்ராஃபிட் டார்கெட் இவ்வளோ பண்ணி காட்டணும். மேக்ஸிமம் ட்ரெயிலிங் லாஸ் வந்து அதே தான். ஓகேவா? மேக்ஸிமம் டெய்லி லாஸ் கிடையாது, அங்க இருக்கிற மாதிரி தான். மினிமம் ட்ரேடிங் டேஸ் வந்து 3, அங்க எதுவும் இல்லை அந்த சேலஞ்ச் பேஸ்ல. மேக்ஸிமம் ட்ரேடிங் டேஸ் வந்து 34. ஓகேவா? அப்போ இதுக்கு இந்த அக்கௌண்ட் நீங்க ஒரு அக்கௌண்ட் வாங்குனீங்கன்னா 30 நாளுக்குள்ள பாஸ் பண்ணி ஆகணும். அப்படி பாஸ் பண்ணலையா, இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு கட்டுறீங்க, $97, அது திரும்ப ரினிவல் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் இருக்கிறதுலே ஒரு ஒரு ஹார்டஸ்ட் செலெக்ஷன். ஓகேவா? இந்த ப்ராஃபிட் இந்த ஃபியூச்சர் ஃபிலிம் செலக்ட் பண்றதுல வந்து இதை கரெக்டா பார்த்துக்கணும். இப்போ ஃபண்டட் நெக்ஸ்ட்டுக்கு போனீங்கன்னா ஒன் டைம் ஃபீ தான். இங்க வந்து மேக்ஸிமம் 30, அதுக்குள்ள பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அப்படி பாஸ் பண்ணலையா, யூ ஹாவ் டு பே அகெயின் ரினிவல் ஃபார் தட் அக்கௌண்ட். ஓகேவா? சரி, கன்சிஸ்டன்சி அக்கௌண்ட் அதே தான். ஓகேவா? அவங்க 40% இதையும் அதே தான். ஓகேவா? ஸோ அந்த ஒன்ஸ் அந்த ட்ராடவுன் வந்து உங்களுக்கு கேபிட்டலுக்கு ஈக்குவல் ஆகும் பட்சத்தில் அது அங்கேயே லாக் ஆகிக்கும். ஆக்டிவேஷன் ஃபீ வந்து எதுவும் இல்லை. ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்தது. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு பே சம் ஆக்டிவேஷன் ஃபீ அலாங் வித் திஸ் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ட்ரெயிலிங் லாஸ் டைப் வந்து லைவ். ஓகேவா? ஸோ லைவ்னா இப்போ லேட்டஸ்டா ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணா EOD நான் சொன்னது. ஓகேவா? ஸோ அதுக்கு காசு ஜாஸ்தி. லைவ் வந்து 97, அது கம்மி. ஓகேவா? ஆல்ரைட். மற்றபடி வந்து வேற மேக்ஸிமம் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. இன்னொன்று இங்க வந்து கன்சிஸ்டன்சி ரூல் வந்து இந்த FAQ படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த கன்சிஸ்டன்சி ரூல் வந்து சேலஞ்ச் ஃபேஸ்லேயும் மட்டும் இருக்கா, இல்லைனா ஃபண்டட் அக்கௌண்ட்லையும் இருக்குதா, அதாவது பாஸ் பண்ணி அக்கௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறமும் இருக்கான்னு நீங்க வந்து ஒன் டைம் பார்த்துக்கணும். ஓகேவா? டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபிரம், அது கண்டிப்பா மாறும். ஓகே, ஆல்ரைட். இன்னொன்று வீக்லி ரிவார்டு கேப். ஓகேவா? இங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க லைவ் அக்கௌண்ட் வாங்கிட்டீங்க. ஓகேவா? சம் டாலர்ஸ் வந்து ஒரு $10,000 நீங்க ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. அந்த $25K வந்து 10,000 வரைக்கும் நீங்க ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க.
இஃப் யூ ஆர் பிளானிங் டு வித்ட்ரா. ஓகேவா, இங்க மேக்ஸிமம் அந்த வித்ட்ரா சைக்கிள்ல வந்து இவ்வளவுதான் வித்ட்ரா பண்ண முடியும்னு சொல்றாங்க. இவன் தோ நீங்க $10,000 ப்ராஃபிட் பண்ணாலுமே மேக்ஸிமம் வந்து 5,000 தான் நீங்க அந்த பே அவுட் சைக்கிள்ல வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வாரம் நெக்ஸ்ட் சைக்கிள்ல வந்து நெக்ஸ்ட் இருக்கிற அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இருக்கிறது. பட் மேக்ஸிமம் 5,000 தான். ஓகே, ஒரு வித்ட்ராலையும் இந்த மாதிரி ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஃபண்டட் நெக்ஸ்ட்ல எதுவும் இல்லை. ஸோ குட்டி குட்டி இந்த டிஃபரன்ஸ் இருக்கும். பட் மெஜாரிட்டி வந்து இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெயிலிங், இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியரா? ஆல்ரைட், சரி, ஓகே. சரி, கம்மிங் பேக் டு இந்த ஃபியூச்சர் சார்ட். இப்போ வந்து நாஸ்டாக் இருக்குது, இது மினி, இது மைக்ரோ. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட கோடு பார்த்தீங்கன்னா NQMNQ. இது சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். வரிசையா காட்டும். ஓகேவா, இப்போ இதுல பாத்தீங்கன்னா NQ இது வந்து மினி. ஓகேவா, இதே இது உங்களுக்கு மைக்ரோன்னா M சேர்த்துக்கோங்க அடிஷனலா. மைக்ரோன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ எடுத்தோடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த 1%, 2% இது வந்து கண்டினியூஸ் சார்ட். ஓகேவா, ஆனா இதுல வந்து நம்மளால எந்த ட்ரேடும் பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபியூச்சர் ஒர்க்கிங் ஒன்லி ஆன் த கான்ட்ராக்ட்ஸ். இப்போ இதோட கான்ட்ராக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தோடது இருக்குது, மார்ச் அடுத்த வருஷத்துக்குரியது இருக்குது. இதுல எது செலக்ட் பண்ணிக்கணும்? ஓகேவா, ஸோ சார்ட் எல்லாமே சேமா தான் இருக்கணும். ஆனா அந்த வால்யூம் வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா, ஸோ கம்மியா இருக்கிற வால்யூம்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க முடியாது. இப்போ இதை எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்கிறது? ஸோ இதுக்கு வந்து அஃபிஷியலா அந்த CME அஃபிஷியல் சைட்லயே நீங்க செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த பார் சார்ட். ஓகேவா, இந்த பார் சார்ட்ல போயிட்டீங்கன்னா இப்போ நீங்க எது யூஸ் பண்ண போறீங்க, இண்டிசஸா, கரன்சிஸா, மெட்டல்ஸானு கேட்கும். ஸோ நம்ம இண்டிசஸ் தான் இப்போ பார்க்குறோம். இண்டிசஸ்ல பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் 100, மினி. ஸோ மினி. ஸோ டிசம்பர் மந்த் கான்ட்ராக்ட், மார்ச். வேற எதுவுமே நாஸ்டாக் இல்லை இங்க. கரெக்டா, இங்க இருக்குது மைக்ரோன்னு இருக்குது. ஓகேவா, ஆமா. நெக்ஸ்ட் இதை விட வந்து கம்மியா எதுவும் இல்லை, அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லை இங்க. ஸோ இப்போ என்ன நம்ம இதுல மெயினா நோட் பண்ணிக்கணும்னா டிசம்பர் மந்த்தை சூஸ் பண்ணிக்கணுமா, மார்ச் மந்த்தை சூஸ் பண்ணிக்கணுமா? ஓகேவா, இதை எப்படின்னா இந்த சைட்ல இருந்து வால்யூம்ஸ்னு காட்டுதா. இப்போ இதுல வந்து டிசம்பர் மந்த்துக்குரிய வால்யூம் வந்து ஜாஸ்தியா இருக்குது. நெக்ஸ்ட் இயர்ல வர்ற அந்த கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்குது. ஓகேவா, அப்போ எது ஜாஸ்தியா இருக்குது? இந்த இதுதான். அப்போ இந்த சார்ட்டை தான் நீங்க இதுலதான் ட்ரேட்ஸை வந்து பிளேஸ் பண்ணணும், பை ஆர் செல். கம்மியா இருக்கிற வால்யூம்ஸை நீங்க செலக்ட் பண்ணி ட்ரேட் போட்டீங்கன்னா, அதாவது அந்த ட்ரேட் வந்து சம்டைம்ஸ் லிக்விடிட்டி இல்லாத அந்த வால்யூம் இல்லாத பட்சத்துல நீங்க அந்த என்ட்ரி பாயிண்ட் SL TPன்னு போடுவீங்க கரெக்டா. ஆனா கரெக்டான பிளேஸ்ல விழுகாது. இன்கேஸ் வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸும் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா, டார்கெட்டும் அடிக்காது. ஓகேவா, வேஸ்டா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ வால்யூம் எதுக்கு ஜாஸ்தியா இருக்கட்டோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் டிசம்பர் மந்த்ல இருக்கேன், டிசம்பர் மந்த் முடியும் பட்சத்துல இந்த வால்யூம் இருக்கிறது இங்க குறைஞ்சி இங்க அதிகமாயிரும். ஓகேவா, எப்போ இது அதிகமாகுதோ அப்போ வந்து யூ கேன் ஸ்விட்ச் ஓவர் டு இந்த கான்ட்ராக்ட். கிளியரா? ஆல்ரைட். இப்போ மைக்ரோல பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி தப்பா இருக்குது. மைக்ரோல தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் பண்ணுவாங்க. வால்யூம் வந்து கிட்டத்தட்ட ஜாஸ்தியா இருக்குது. ஓகேவா, ஸோ இதுவே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து மைக்ரோல இருக்கும், டிசம்பர் தான் சூஸ் பண்ண சொல்லுது ஆஸ் பர் இந்த வால்யூம் பார் சார்ட் படி ஜாஸ்தியா இருக்குது. ஸோ டிசம்பர் அவ்வளோதான், சார்ட் ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து என்ட்ரிஸ் போடணும். ஓகே, சரி. இப்போ நான் இதை சூஸ் பண்ணாம இதை சூஸ் பண்றேன், இந்த 1% இதை சூஸ் பண்ணாக்கா இது கண்டினியூஷனா இருக்கும். இப்போ மற்ற சார்ட் எல்லாமே அந்த கான்ட்ராக்ட் அந்த மாசம் முடியறப்போ அது எக்ஸ்பயர் ஆயிரும், அதாவது அது போயிடும். ஓகேவா, இது ஆனா பாத்தீங்கன்னா கண்டினியூஸா மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா, ஆஸ் பர் நம்ம ஓண்டால எப்படி பார்த்திருக்கோம், ஓண்டா கண்டினியூஸா
அதே மாதிரி தான் இதுவுமே வித்தவுட் எனி டிலே அது வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். ஆனா இதுல ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க தாராளமா ஒரு அனாலிசிஸ் ட்ரெண்டை கண்டுபிடிச்சு ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சு நீங்க என்ட்ரி இதுல அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா ட்ரேட் எதுல பிளேஸ் பண்ணணும்னா we have to choose that particular contract. M1Q இந்த கான்ட்ராக்டை சூஸ் பண்ணி தான் இதுல தான் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதே தான் இதுக்கும் S&P 500க்கும் இருக்கும், இதுக்கும் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் நான் வந்து இப்போ மினி சூஸ் சாரி மைக்ரோவை சூஸ் பண்ணாம மினியை சூஸ் பண்றேன், அதே தான், எதுவும் மாற போறது இல்லை. NQ இதுக்கும் கண்டினியூஸ் சார்ட்ஸ் இருக்குதும். நெக்ஸ்ட் வந்து டிசம்பர் மார்ச் மந்த் கான்ட்ராக்ட் இருக்கும். டிசம்பர் தான் ஜாஸ்தியா இருக்குது. ஸோ இதை வந்து நீங்க எதுக்கு வச்சுக்கலாம்னா ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அனாலிசிஸுக்கு வந்து ஃபியூச்சர் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கண்டினியூஸ் சார்ட். ஓகேவா? S&P 500க்கும் அதே தான், ESன்னு இருக்கும், டைப் பண்ணா வந்துடும். எல்லாமே அதோட புரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா CME. ஓகே, டைரக்ட் லைவ் சார்ட். ஸோ டிசம்பர் இப்போ இதோட கான்ட்ராக்ட் படி பார்த்தீங்கன்னா ES மினி. ஓகேவா? ஸோ டிசம்பருக்கு தான் ஜாஸ்தியா இருக்குது, மார்ச்சுக்கு கம்மியா இருக்குது. இது எப்போ மாறுதோ அப்போ நீங்க ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஓகே, இது மினிக்கு. மைக்ரோக்கு வந்து இங்கே இருக்கும், இந்த இங்க இருக்குது. இது டிசம்பருக்கு தான் இதுக்கும் ஜாஸ்தியா இருக்குது. கிளியரா? ஓகே, சரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த எஃப்எக்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இது பார்த்தோம் இல்லையா? எது ட்ரேடிங் வியூல என்ட்ரி போடுற மாதிரி அந்த அந்த டிரான்சாக்ஷன் பூர்த்தி ஆகுது இல்லையா? இது எப்படி ஆக்சுவலா ஒர்க் அவுட் பண்றது? டம்மியா ஒன்று போட்டு பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ட்ரேட் வேட்டை கனெக்ட் பண்ணி இந்த ஃபியூச்சர்ஸ்ல நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணி பார்ப்போம். சரியா? சரி. வந்து ட்ரேடிங் வியூல ஒரு டெமோ அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி எப்படின்னா ஒரு டம்மி என்ட்ரிஸ் ஆன் கிரிப்டோவோ இல்லைனா வந்து எஃப்எக்ஸ்ல, நார்மல் எஃப்எக்ஸ்ல, ஃபாரெக்ஸ்ல. ஓகேவா? கேன் பி எதர் யூரோ, USD, GBP இதுலயாச்சும் ஒன்று நார்மலா எப்படி ட்ரேட் பிளேஸ் பண்றது. ஓகேவா? கீழே பேனல் இருக்கும். பேனல்ல ஓபன் பண்ணீங்கன்னா இவங்க என்னென்ன புரோக்கரேஜ் இருக்கோ எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மோஸ்ட்லி வந்து எல்லாமே அந்த ஃபியூச்சர் புரோக்கர்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஆமா. இப்போ ட்ரேட் வெயிட்னா இதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் டம்மியா தான் என்ட்ரி போட போறேன். ஓகேவா? டெமோ. ஸோ பேப்பர் ட்ரேடிங். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அவ்வளோ பேலன்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லிவரேஜ், இந்த லிவரேஜ் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஓகேவா? இதுக்குள்ள போக விரும்பல. ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரீசெட் பண்ணி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆமா. செட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ நான் ஏதாச்சும் ஒரு புரோக்கரேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் எப்பயுமே யூஸ்வலாக யூஸ் பண்றது வந்து ஓண்டா தான். இப்போ நான் 15 மினிட்ஸ்ல இருக்கேன். வேணும்னா இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இங்க ஒரு ஜோன் இருக்குது, இங்க ஒரு பை என்ட்ரி போட போறேன். இது கீழே SL 1:1 இல்லைனா 2 ஓகே, 1:1 வைப்போம். இப்போ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்க அந்த டெமோ அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக், அதாவது இதை கிளிக் பண்ணி மேல இங்க காட்டும். ஓகேவா? கிரியேட் லிமிட் ஆர்டர், இதை கிளிக் பண்ணிருங்க. கிரியேட் லிமிட் ஆர்டர்னா இப்போ CMP மேல இருக்குது. ஸோ இங்க வந்து நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகும். அப்போ வந்து லிமிட் ஆர்டர் தான் போகணும். ஓகேவா? பை லிமிட் தான் போகணும். இங்க இருந்து பை தானே பண்ண போறோம். அப்போ இங்க இருந்து பை லிமிட். ஓகேவா? ஸோ டார்கெட் வந்து நம்ம ஆப்போசிட் செல் பண்ணணும், செல் லிமிட் பண்ணணும். இங்க வந்து செல் ஸ்டாப் போடணும். இதான் நேதி.
சரியா? ஆனா வந்து நம்ம இந்த மாதிரி இதை ரைட் கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணி இந்த கிரியேட் லிமிட் ஆர்டர் யூஸ் பண்றதுனால இது ஆட்டோமேட்டிக்கா இதான் டார்கெட் பாயிண்ட், இதான் என்ட்ரி பாயிண்ட், இதான் எஸ்எல் பாயிண்ட்னு இங்க ஃபீட் ஆயிரும். சரி, அப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணணும்? லிமிட் ஆர்டர் போட்டிருக்கோம், கரெக்டான ப்ரைஸ்ல தான் போட்டிருக்கோம். என்ட்ரி ப்ரைஸ், இது டார்கெட்டு, இது ஸ்டாப் லாஸ். இப்போ வந்து இங்க மார்ஜின் இருக்குதா, இதை நம்ம மாத்திக்கணும். ஓகேவா? ரிஸ்க்கு எவ்வளவு எடுக்க போறோம் இந்த ஒரு ட்ரேடுக்கு, இதை கிளிக் பண்ணி இப்போ பை டிஃபால்ட்டா 250 காட்டுது. ஓகேவா? 250 இப்போ $100 ரிஸ்க் எடுக்குமா 100ன்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற குவான்டிட்டி இங்க காட்டும். ஓகேவா? இது நான் ஃபாரெக்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். இதே இது நீங்க ஃபியூச்சர்ல போனீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் குவான்டிட்டி போட முடியாது. எய்தர் 1 இல்லைன்னா 2 இல்லைன்னா 3 அந்த மாதிரி தான் ரவுண்ட் நம்பர்ல தான் போட முடியும். ஓகேவா? இங்கே வந்து எக்கு தப்பா வரும். பிகாஸ் வந்து எஃப்எக்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ஆமா. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு $100. ஓகே, அப்போ எனக்கு டிபி போச்சுன்னா இங்கே காட்டிடும் ரிவார்டு வந்து $100. இதே ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு கீழே வந்துச்சுன்னா எனக்கு $100 மைனஸ் ஆகும். ஓகேவா? அப்போ இங்க பை லிமிட் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஆர்டர் பிளேஸ் ஆயிரும். இப்போ விழுகாது, பிகாஸ் மார்க்கெட் லீவ்ல இருக்குது, எரர் தான் காட்டும். ஓகே, ஸோ இது வந்து இதுலையா? ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆயிரும். ஓகேவா? அதாவது பை லிமிட் போட்டிருக்கோம், செல் போட்டிருக்கோம், செல் ஸ்டாப் போட்டிருக்கோம் எஸ்எல்லுக்கு, செல் லிமிட் போட்டிருக்கோம் ஃபார் டார்கெட். ஓகேவா? இது இன் ஜென்ரல். ஓகே, ஆமா. இப்போ நாங்க வந்து என்ன பண்ணிப்போம்னா டியூயல் என்ட்ரிஸ் தான் போடுவோம். ஓகேவா? டியூயல் என்ட்ரிஸ் போடுறவங்களுக்கு வந்து அவங்களும் வந்து ஒரு சின்ன இது பண்ணிக்கணும். எப்படின்னா, இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ட்ரி, 2வது என்ட்ரி வந்து இது பக்கத்துலயே இதை டிபி ஆச்சுப்போம். ஓகேவா? அப்போ நம்ம இப்ப என்ன பண்ணிக்கணும்னா அதே மாதிரிதான் பை லிமிட் இங்க வந்து $100 ரிஸ்க். இப்போ இதான் ஆக்சுவல் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ 10,000 1,03,092. சரி, ஓகே. எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இதான், இந்த பாயிண்ட் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. டார்கெட் வந்து இதான் ஆக்சுவலா இருக்குது, பட் நம்ம இதை தூக்கி விட்டுக்கணும். ஓகேவா? எடுத்து விட்டு நான் இதை பிளேஸ் பண்ணிக்க போறேன். பை. அப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், இங்க பை ஆகணும்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸ்டாப் லாஸ் மட்டும் இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம், டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. அதே மாதிரி இதுக்கும் இதை கிளிக் பண்ணி டார்கெட்டை எடுத்து விட்டுருங்க. நமக்கு எவ்வளவு ரிஸ்க்? $100. ஓகேவா? ஸோ அதே குவான்டிட்டி தான் வரும். டார்கெட் எடுத்து விட்டுருங்க. ஸ்டாப் லாஸ் இதே பாயிண்ட் தான், மாற்றம் இல்லை. பை லிமிட். ஓகே, இப்போ 2 என்ட்ரி பிளேஸ் பண்ணியாச்சு. இங்க சம் குவான்டிட்டி, இங்க சம் குவான்டிட்டி, அதாவது 1,03,092 இங்கேயும் அதே குவான்டிட்டி தான் இங்கேயும் பை பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? செல் வந்து அதே தான். ஓகேவா? செல் வந்து இங்க நம்ம கீழே தாண்டி வந்துச்சுன்னா எஸ்எல் வச்சிடும் ரெண்டுத்துக்குமே. ஓகே, இப்போ டார்கெட்டுக்கு வந்து நம்ம மேனுவலா இது பண்ணிக்கணும். மேனுவலானா எப்படி? நம்ம இப்போ டார்கெட்டுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இங்க பை ஆச்சுன்னா அப்போ செல் லிமிட் இங்க பிளேஸ் பண்ணி ஆகணும். அப்போ செல் லிமிட்டுக்கு என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் பிளஸ் எஸ் ஃபார் செல்லிங், ஃபார் பையிங்னா ஷிஃப்ட் பிளஸ் பி. ஓகே, நான் ஷிஃப்ட் பிளஸ் எஸ் அழுத்திருக்கேன். எஸ் அழுத்திட்டு நான் என்ன பண்ண போறேன்னா லிமிட் ஆர்டர், செல் லிமிட் இங்க போடணும். ஓகேவா? ஸோ செலக்ட் லிமிட். இந்த லிமிட்ல வந்து இந்த டார்கெட் பிரைஸை வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி, ஓகேவா? இங்க கரெக்டா செட் ஆயிரும். எவ்வளவு குவான்டிட்டி? ஓகேவா? நம்ம இப்போ இங்க எவ்வளவு குவான்டிட்டிக்கு வந்து நம்ம இது பண்ணிருக்கோம், லைக் இந்த குவான்டிட்டி. ஓகேவா? இதை கரெக்டா இங்க போட்டுக்கணும். ஓகே, மற்றபடி வேற டேக் ப்ராஃபிட் எதுவும் பண்ண போறதில்ல. மேனுவலா நம்ம செட் பண்ணிக்கிறது. இங்க செல் லிமிட் இங்க இந்த குவான்டிட்டிக்கு வந்து இங்க வாங்கணும், இங்க பை பண்றோம், அதே குவான்டிட்டி இங்க விற்கிறோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் செல்லிங். நெக்ஸ்ட் இதுக்கு அதே மாதிரி தான் போடணும். ஷிஃப்ட் பிளஸ் எஸ், இந்த டார்கெட் பாயிண்ட் லிமிட் அதே குவான்டிட்டி தான். அவ்வளவுதான். ஸோ அப்போ சிஎம்பி மார்க்கெட் எனக்கு வரும் பட்சத்துல, இங்க வரும் பட்சத்துல எனக்கு என்ட்ரி 2 என்ட்ரியா நம்ம போட்டிருக்கோம். ஆனா இங்க காட்டும் போது ஒரே ஆர்டரா தான் காட்டும். அதாவது இந்த குவான்டிட்டிக்கு டபுளா காட்டும். ஓகேவா?
அப்போ எனக்கு கீழே வந்துச்சுன்னா இங்க $100 இங்க $200 எனக்கு லாஸ். ஓகேவா? மேல போச்சுன்னா இங்க அந்த வாங்கின குவான்டிட்டி பாதி செல் ஆயிரும். இந்த இந்த என்ட்ரிக்கு வந்து இங்க நமக்கு டார்கெட் புக் பண்ணி கொடுத்துரும். ஸோ டூயல் என்ட்ரி போடுறவங்க வந்து இந்த மாதிரி மேனுவலா டார்கெட் நம்ம செட் பண்ணிக்கணும். கிளியரா? ஆல்ரைட். இது குவான்டிட்டி வந்து இந்த மாதிரி காட்டும் ஃபார் எஃப்எக்ஸ்ல. இப்போ நான் வந்து எதுக்கு போறேன்னா ஃபியூச்சர்ல நான் இதே மாதிரி பிளேஸ் பண்ணி காட்டுறேன். இன்னொரு இம்பார்ட்டன்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இவன் கீழே இறங்கி ஓகேவா இங்க வராம டைரக்டா மேல போறானா, அதாவது என்ட்ரியே நமக்கு ஆன் ஆகல. ஓகேவா? அப்படியே மேல போறானா இதை கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இங்க செல் லிமிட் போட்டிருக்கோம், அப்போ இங்க தேவையில்லாம செல் ஆயிரும். ஓகே, இந்த செல் லிமிட் எப்போ நம்ம கரெக்டா வேலை செய்யும்னா இந்த என்ட்ரி ட்ரிகர் ஆன உடனே தான் நம்ம அதுக்கப்புறம் இங்க போடும் பட்சத்துல இது வேலிட். ஓகேவா? என்ட்ரியே எனக்கு ட்ரிகர் ஆகல, நீங்க டைரக்டா வந்து இங்க ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்டாப் அதை டார்கெட்டுக்கு போட்டு வச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும், செல் ஆயிரும் இங்க இருந்து. ஓகே, ஸோ என்ட்ரி ஆன் ஆன உடனே தான் உங்களோட எஸ்எல் அண்ட் டார்கெட் வந்து இது பண்ணிக்கணும். ஓகேவா? ஆமா, இது இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல மாதிரி டெலிட் பண்ணி விட்டுறான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க டெமோலயே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கூட பேப்பர் ட்ரேடிங் பண்ணலாம். சிங்கிள் என்ட்ரி போடுறது வந்து ரொம்ப சிம்பிள், பட் டியூயல் என்ட்ரினா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கணும். நெக்ஸ்ட், இப்போ நான் ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றேன். இப்போ இது வந்து நார்மல் ஓன்டா ப்ரோக்கரேஜ். ஃபியூச்சர்ல நான் இப்போ போறேன். இப்போ நான் டைரக்டா வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க போயிட்டு இதை லாக் அவுட் பண்ணிட்டு, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு இதுல வந்து அக்கௌண்ட் வாங்கிட்டீங்க. ஓகேவா? அக்கௌண்ட் வாங்கின உடனே they will send a credentials. they will send a credentials. ஓகேவா? கிரெடென்சியல்ஸ் சென்ட் பண்ணோன்னா டேஷ்போர்ட்லயே போய் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ப்ரோக்கரேஜ் யூஸ் அதாவது எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போறீங்க, ட்ரேட் ஒயிட்டா நெஞ்சாவா இல்ல எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதை காட்டிடும். நீங்க ட்ரேட் ஒயிட்னு கிளிக் பண்ணீங்கன்னா அவனே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவான், நீங்க நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி. அந்த ட்ரேடோ வெயிட் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல எப்படி சைன் அப் பண்றது, ஓகே, ஏ டு இசட் அவனே ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவான். அதை பார்த்துட்டு ட்ரேடோ வெயிட்ல வந்து அவங்க கொடுத்துருக்க கிரெடென்ஷியல் வச்சு இந்த லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே பை டிஃபால்ட்டா ட்ரேடோ வெயிட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதான் இது ஒரு டம்மி அக்கௌண்ட். ஓகேவா? டெமான்ஸ்ட்ரேஷனுக்காண்டி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் காட்டும். ஓகேவா? இது எடுத்தோடனே வந்து எல்லாமே புரியாது. ஓகே, ஸோ தேவையில்லாத ஆப்ஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நான் வந்து ஒரு டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த டெம்ப்ளேட் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீட்டா எனக்கு வசதிக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? மொத ஆப்ஷன் இதுலயே நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா இதுல ட்ரேட் பண்றதை விட இதை ட்ரேடிங் வியூல கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேவா? அப்போ இது எதுக்கு ப்ரோனா ஒரே ஒரு இதுக்கு தான் இது யூஸ் ஆகும். எதுக்குன்னா இந்த மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சு ட்ரேட் பண்றவங்களுக்கு அது இதுல தான் ட்ரேட் பண்ணி ஆகும், வேற ஆப்ஷன் இல்லை. ஓகேவா? ட்ரேடிங் வியூல அனாலிசிஸ் பண்ணிட்டு அவங்களோட என்ட்ரிஸ் வந்து இதுல தான் மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சு போட்டுக்கணும். ஓகே, அதாவது அதுவும் சிம்பிள் தான். இப்போ இங்க வந்து ஒரு அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட் வாங்கிருக்கீங்கன்னா இங்கே வசதியை காட்டிட்டு குரூப் மேனேஜ் குரூப்னு இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா பிரைமரியா எந்த அக்கௌண்ட் நீங்க வேணுமோ அதை மேல செட் பண்ணி கீழே வந்து நீங்க அந்த செகண்டரி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பிரைமரி அக்கௌண்ட்ல இங்க என்ன ட்ரேட் பிளேஸ் பண்றீங்களோ அதே தான் உங்களுக்கு எல்லா அக்கௌண்ட்டுமே விழுவும். ஓகே, இப்போ நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருந்தா இங்கேயே காட்டிடும். ஓகேவா? ஸோ எல்லா அக்கௌண்ட்லயுமே அதே ட்ரேஸ் தான் பிளேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுவும் ஈஸி தான், பட் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகணும். ஓகேவா? இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே
உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேவ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுக்கும் டெம்ப்ளேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஆமா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். மேபி பார்க்குறவங்களுக்கு யாராச்சும் வேணும்னா ஜஸ்ட் பிங் மீ. ஆல்ரைட். இது கொஞ்சம் நீட்டா இருக்கும். நமக்கு எது வேணுமோ அத மட்டும் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லாத பட்சத்தில இன்னும் அடிஷனலா வேணும்னா இத செலக்ட் பண்ணி என்னென்ன தேவையோ எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரைட். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, டெம்ப்ளேட் எல்லாம் செட் பண்ணிட்டேன். ஒரு ஆப்ஷன் இதிலேயே ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா இன்னும் சிம்பிள் ட்ரேடிங் வியூல கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே. ட்ரேடிங் வியூல கனெக்ட் பண்றது எப்படி சிம்பிள் தான். இந்த செட்டிங் போயிட்டு ஆட் ஆன்னு இருக்கும். ஓகேவா? இதுல இந்த ட்ரேட் இப்போ இது டம்மி அக்கவுண்ட்னால எல்லாமே பைன்னு காட்டுதா? நீங்க அந்த ஃபண்ட நெக்ஸ்ட் டே ஃபண்டிங் டிப்ஸ்லயே நீங்க அக்கவுண்ட் வாங்கிட்டீங்கன்னா, இங்க ஆக்டிவேட்ன்னு காட்டும். இத செலக்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். என்ன ஃப்ரீயா இருக்குதோ எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிருங்க. ஓகேவா? அத எல்லாமே அவனே பை பண்ணி குடுத்துருவான். ஓகேவா? ஸோ நீங்க அக்கவுண்ட் வாங்கும் பட்சத்திலேயே அவன் எல்லா இந்த ட்ரேடிங் வியூவோட ஆக்சஸ் குடுத்துருவான். இங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா. அதுக்கப்புறம் அந்த லைவ் டேட்டான்னு சொன்னேன் இல்லையா? நமக்கு வந்து பை டிஃபால்ட்டா டிலே ஆகி வரும். ஆனா வந்து நீங்க அக்கவுண்ட்ட வாங்கி நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட ட்ரேடோவைட் அக்கவுண்ட் வந்து ட்ரேடிங் வியூ லிங்க் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா லைவ் டேட்டாவே வர ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ நீங்க அந்த அந்த இனிஷியல் சப்ஸ்கிரிப்ஷன் சொன்னேன் இல்லையா? அது பே பண்ணவே தேவையில்ல. அந்த 500 அந்த சிஎம்இ குரூப் வாங்குறதுக்கு அந்த அந்த காசே தேவையில்ல. ஓகேவா? அப்போ இதுல வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டாலே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, டைரக்ட்லி கோ டூ ட்ரேடிங் வியூ. இங்க ட்ரேட் அவேட்ன்னு இருக்கும். இத கிளிக் பண்ணா லாகின் பாக்ஸ் வரும். ஓகேவா? அத செலக்ட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே. இங்க ட்ரேட் அவேட்ன்னு வந்துரும் உங்களுக்கு. ஓகேவா? லாகின் பண்ணியாச்சு. ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே, இஃப் ஐ அம் கோயிங் டூ திஸ் சர்ச் ஆப்ஷன் இங்க வந்து அந்த ட்ரேட் அவேட்ன்னு காட்டும். இத கிளிக் பண்ணா, இப்போ அவன் கரண்ட்ல என்னென்ன ஐ மீன் நம்ம அந்த அக்கவுண்ட் வாங்கணும் இல்லையா? அந்த அக்கவுண்ட்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமென்ட் அவன் குடுக்குறானோ, அது மட்டும் தான் இங்க விசிபிள் ஆகும். ஓகேவா? சரி ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கரெக்ட்டா இது என்னது நாஸ்டாக் 100 ஓகே. மினி, மைக்ரோ வந்து கீழ இருக்குது. நான் மினில போறேன். மினில வந்து இந்த கரெக்ட்டான இந்த கான்ட்ராக்ட் சூஸ் பண்றேன். இப்போ இங்க ஒரு 15 மினிட்ஸ்ல இங்க ஒரு பிளாக் இருக்குது. ஓகேவா? நான் இப்போ மினில இருக்கேன். ஆமா நாஸ்டாக். இது ஒரு டிமாண்ட். அதே மாரி இங்க ஒரு என்ட்ரி போட்டுக்கிறேன். 1:1 ஓகேவா? ஸோ இப்போ அகைன் இங்க வந்து இத கிளிக் பண்றேன். பை லிமிட். இப்போ பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி மினிமம் 1. இந்த பாயிண்ட் இதெல்லாமே இத போட முடியாது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு குவான்டிட்டி போடுறேன். ஒரு குவான்டிட்டி போட்ட உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபீட் ஆயிடுச்சு. அதாவது டேக் ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ். ஓகே. அப்போ ரிஸ்க்க பார்த்தீங்கன்னா, $670 இந்த ஒரு ட்ரேடுக்கு. ஓகேவா? அப்போ நம்ம அந்த மினி சார்ட்ல நம்ம ட்ரேட் பண்ணிட்டோம்னா, அது ரிஸ்கி. இது வந்து ஈஸியா நீங்க ப்ளோ பண்ணிருவீங்க. ஓகே. ஸோ மினி சார்ட்ட பிகினர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹேவ் அ ஹியூஜ் அக்கவுண்ட் ஓகே $1,00,000 அக்கவுண்ட் இருக்கும் பட்சத்துல யூ கேன் சூஸ் திஸ் ஒன். ஓகே. பை டிஃபால்ட்டா ஒரு குவான்டிட்டிக்கே உங்களுக்கு வந்து $670 வந்து உங்களுக்கு ரிஸ்க் வருது. ஓகே. ஸோ இது மினி சார்ட் வேண்டாம். சரி அப்புறம் என்ன அப்புறம் மைக்ரோக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணுங்க. எம்என்கியூ. இதுல வந்து இந்த முதல் வந்து கண்டினியூஷன் சார்ட், ஸ்பாட் இது வந்து இந்த கான்ட்ராக்ட் கூறிய சார்ட். அதே இது அதே பிளாக்க நான் இந்த சார்ட்ல சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. கிரியேட் லிமிட். இப்போ இங்க ஒரு குவான்டிட்டி போட்டா எனக்கு $68. ஓகேவா? அப்போ அங்க வந்து எக்கு தப்பா வந்தது 670. இந்த மைக்ரோ சார்ட்ல கம்மியா வருது. ஓகேவா? இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே. ஆமா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ட்ரேடுக்கு வந்து நீங்க எவ்வளவு குவான்டிட்டி வேணாலும் போட்டுக்கலாம். 2 குவான்டிட்டி, 3 குவான்டிட்டி உங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் வேணுமோ, அவ்வளவுக்கு
ரிஸ்க்கை நீங்க எடுத்துக்கலாம். இந்த மைக்ரோல வந்து மேக்ஸிமம் 20 குவான்டிட்டி வரைக்கும் போலாம் நம்ம சொல்லியிருக்கான். கரெக்ட்டா? ஆமா. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட். யூ கேன் சூஸ் வாட்டெவர் ரிஸ்க் யூ வாண்ட் ஹியர். அவ்வளோதான். இதான் பேசிக் டிஃபரன்ஸ் வந்து மைக்ரோக்கும், மினிக்கும். ஓகேவா? அவ்வளோதான். நான் இங்க ஒரு குவான்டிட்டி பிளேஸ் பண்ணிட்டு, இங்க பை லிமிட் குடுத்தா, எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க கீழ வந்துச்சுன்னா, எனக்கு பை ஆயிட்டு மேல போச்சுன்னா, எனக்கு டார்கெட் புக் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? ஆ. கீழ வந்தா எனக்கு எஸ்எல் புக் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? ஸோ இதான் மெயினான டிஃபரன்ஸ். நான் டூயல் என்ட்ரி போட போறேன்னா, நான் சொன்ன மாரி வந்து அந்த 2 இதா போட்டுக்கிட்டு, டார்கெட்ட மட்டும் மேனுவலா நீங்க போட்டுக்கணும். இதோட டார்கெட் இதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குவான்டிட்டி டார்கெட் எடுத்து விட்டுருங்க. பை என்ட்ரி போட்டுருங்க. இத கிளிக் பண்ணிட்டு, அதே மாரி ஒரு குவான்டிட்டி பை என்ட்ரி போட்டு டார்கெட் எடுத்து விட்டுருங்க. பை என்ட்ரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 செல் லிமிட்ட கண்ட்ரோல் பிளஸ் எஸ் அழுத்திட்டு இந்த டார்கெட் பிரைஸ இங்க நோட் பண்ணிட்டு நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். கிளியரா? ஆல்ரைட். டெலீட் பண்ணிப்போம். ஓகே. ஸோ இவன் என்ன இன்ஸ்ட்ருமென்ட் சொல்லியிருக்கானோ அதில தான் குடுக்க முடியும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரேடர் சைட் பண்ணி நீங்க ஓண்டா சார்ட்க்கு போறீங்க. அவன் அலோவ் பண்ண மாட்டான். ஓ இங்க என்ன சொல்லுது? யூ கான்ட் ட்ரேட் த சிம்பல் ஆன் ஈரோ யூஎஸ்டி ஆர் ட்ரேடிங் வித் ட்ரேட் பட்டன். ஓகேவா? ஸோ அவங்க என்ன இங்க குடுத்திருக்கானோ அதுல மட்டும் தான் அந்த பேர்ஸ்ல மட்டும் தான் ட்ரேட் பண்ணிக்க முடியும். கோல்டுக்கு போறேன். கோல்டுன்னு டைப் பண்ணுங்க. கோல்டுக்கு வந்து அதே மாரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது வந்து கோல்டு ஃபியூச்சர்ஸ் ஓகேவா? ஸோ இது ஸ்டாண்டர்ட் சார்ட். டிசம்பர் கான்ட்ராக்ட் சூஸ் பண்றேன். இது வந்து அந்த நேத்திக்கு வந்து அந்த இஷ்யூ ஆச்சு இல்லையா? ஸோ எல்லாமே இந்த மாரி ஆச்சு. அந்த ஹீட்டிங் இஷ்யூ ஆச்சு இல்லையா? சிஎம்இ மார்க்கெட்ல. ஸோ டேட்டாவே ப்ரொவைட் பண்ணல. நம்ம கொஞ்சம் பின்னாடி இருந்து வருவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இங்க ஒரு ஜோன் இருக்குது. பை என்ட்ரி போடுறோம். ஓகே. ஒரு குவான்டிட்டி போட்டாக்கா எவ்வளோ ரிஸ்க் இது? 1920 ஓகே. ஒரு ட்ரேடோட ரிஸ்க். ஏன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்ல இருக்கோம். அதாவது மினி சார்ட்ல இருக்கோம். இதே இது வந்து இப்போ நான் மைக்ரோக்கு போறேன்னா ரிஸ்க் கம்மியாகும். ஸோ எந்த சார்ட்ட நீங்க சூஸ் பண்றீங்களோ ரொம்ப முக்கியம். இத நான் போட்டேன். இப்போ இது வந்து மைக்ரோ சார்ட். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குவான்டிட்டிக்கு வந்து $203 ஓகேவா? இத நீங்க அட்ஜஸ்ட் பண்ணா எதுவும் நடக்காது. ஓகேவா? அங்க நம்ம எஃப்எக்ஸ்ல பண்ணிக்கிட்டோம். இங்க ரிஸ்க்க பொறுத்து நம்ம குவான்டிட்டி மாத்திக்கிட்டோம். ஆனா இங்க ஸ்டாண்டர்டா வந்து இவ்வளோதான். 1 குவான்டிட்டி, 2 குவான்டிட்டி, 3 குவான்டிட்டி அதுக்கேத்த மாரி உங்களுக்கு இந்த ரிஸ்க் அட்ஜஸ்ட் ஆயிக்கும். இல்லன்னா நீங்க உங்கள அந்த ஸ்டாப் லாஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஃபார் ரிஸ்க் மேனேஜ்மென்ட். கிளியரா? ஆல்ரைட். ஓகே. ஸோ இந்த மாரி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அக்கவுண்ட் வாங்கி அந்த பெர்சன்டேஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, அக்கவுண்ட் லைவ் அக்கவுண்ட் கிடைச்சிரும். ஸோ 40% கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். இல்லன்னா உங்களோட டார்கெட் ப்ராஃபிட் வந்து கூடிரும். இது ஒன்லி ஃபார் சேலஞ்ச் ஃபேஸ் ஃபார் லெகசி அக்கவுண்ட். இத நீங்க வந்து ஃபண்டட் அக்கவுண்ட், லைவ் அக்கவுண்ட் வாங்கிட்டீங்கன்னா, தேர் இஸ் நோ கன்சிஸ்டன்சி லெவல். யூ கேன் ப்ராஃபிட் வாட் எவர் யூ வாண்ட். ஓகேவா? ஆனா இத அந்த டைமுக்குள்ள குளோஸ் பண்ணி ஆகணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே. இது எல்லாமே ஓகே தான். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து டெடிகேட்டட் ஃபார் அ இண்டிசஸ், கமாடிட்டி ஓகேவா? இந்த எஃப்எக்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். தப்பே கிடையாது. ஆனா வந்து கம்பேரிங் டூ வந்து நம்ம வந்து இப்போ எஃப்எக்ஸ் ப்ரிம்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ணிப்போம். ஹோண்டா, எஃப்எக்ஸ்சிஎம்லலாம் யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்ட்டா? அதுல கொஞ்சம் சார்ட் வந்து கிளீனா, நீட்டா இருக்கும். ஈஸியா நம்ம புடிச்சிடலாம். ஆனா வந்து இப்போ நான் ப்ரோ ஃப்ரம் எஃப்எக்ஸ் ப்ரோ ஃப்ரமும் யூஸ் பண்ணணும். அட் அ டைம் ஃபாரெக்ஸும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஈவன் நான் கரன்சிஸும் பார்க்கணும், கமாடிட்டீஸும் பார்க்கணும், இண்டிசஸும் பார்க்கணும்னா, நான் இப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொல்ற மாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ
இண்டிசஸ்க்கு வந்து டைரக்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒண்ணு, ஓகேவா, இந்த மைக்ரோ சார்ட் அந்த கன்வென்ஷன் இருக்கு இல்லையா, MNQ, இந்த கன்வென்ஷன் சார்ட் இதை செலக்ட் பண்ணி இதுலயே நீங்க டைரக்டா அனாலிசிஸ் பண்ணிடலாம், தப்பே கிடையாது. ஓகேவா, சரி, ஓகே. அதே மாதிரி வந்து S&P 500க்கும், ஓகேவா. இந்த ஃபியூச்சர் சார்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சார்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூரோ எஃப்எக்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். இதோட கோடு பார்த்தீங்கன்னா 6E, ஓகேவா. அதுக்கு முன்னாடி அந்த எந்த கான்ட்ராக்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ டைரக்ட்லி கம் ஹியர், அந்த பார் சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ மெட்டல்ஸ் முடிஞ்சிச்சு, சாரி இண்டிசஸ் பார்த்தோம். மெட்டல்ஸ்ல நீங்க பார்க்கணும் அதே மாதிரி கோல்டுல வந்து எந்த கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு வால்யூம் ஜாஸ்தியா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு டிசம்பர் மாசத்துக்கு கூறிய வால்யூம் வந்து கம்மியா இருக்குது. ஆனா பிப்ரவரி பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். ஸோ டைரக்ட்லி யூ ஹேவ் டு ஸ்விட்ச் ஓவர் திஸ் பிப்ரவரி கான்ட்ராக்ட், ஓகேவா. இதை சூஸ் பண்ணிட்டு இதுல போட்டுட்டு இருக்கக்கூடாது, ட்ரேட் அப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. சரி, நான் இப்போ கரன்சிஸ்க்கு போறேன். சாரி, இங்க இருக்கா. இந்த கரன்சிஸ்ல பாத்தீங்கன்னா இவன் என்னென்ன சொல்லியிருக்கான், ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் கொடுத்துருக்கான், இதெல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு. இப்போ யூரோ எஃப்எக்ஸ், அதாவது யூரோ யூஎஸ்டி, ஓகேவா. 6E இதோட கோடு, இன்ஸ்ட்ருமெண்ட் கோடு. அப்போ இங்க போய் பார்த்தாக்கா பிட்காயின் கரன்சி தானே இது, ஆமா. யூரோ எஃப்எக்ஸ் 6E கொடுத்தா இங்க E6ன்னு கொடுத்துருவோம், அவ்வளவுதான், ஓகேவா. டிசம்பர் மந்தோட கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா வால்யூம் ஜாஸ்தியா இருக்குது, மார்ச் வந்து கம்மியா இருக்குது, ஓகேவா. இது வந்து ஒவ்வொரு குவார்டர் வைஸ் தான் மேக்ஸிமம் வரும் இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே, இதை நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து வேற எதுவுமே இல்லை கரன்சிஸ்ல. ஸோ யூரோ ஏதா இப்போ செலக்ட் பண்ணிக்கணும், டிசம்பர் மந்த் கான்ட்ராக்டை நான் சூஸ் பண்ணிக்க போறேன். 6E, இதுலயுமே வந்து என்னது 6Eன்னு போட்டோன்னே இது மைக்ரோ சார்ட்டு, ஓகேவா. ஸ்டாண்டர்ட் சார்ட் வந்து இங்க இருக்குது. அப்போ இதுல ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கும் இந்த கான்ட்ராக்ட்ல, இதுல வந்து ரிஸ்க் கம்மியாகும் ஒரு குவான்டிட்டிக்கு, ஓகே. அதை பார்த்துக்கணும். ஆனா இவன் என்ன சொல்லிட்டானா, நீட்டா என்ன சொல்லிட்டானா, நான் மைக்ரோ வந்து இந்த ஆடு யூஎஸ்டிக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ண போறேன். அப்போ ஈரோ யூஎஸ்டி எல்லாம் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை, ஓகே. அப்போ இதுல நீங்க ஸ்டாண்டர்ட் லாட்ல, ஐ மீன் ஸ்டாண்டர்ட் சார்ட்ல தான் பண்ணியே ஆகணும், ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஓபன் பண்றேன், இது வந்து கண்டிஷன் சார்ட், ஓகேவா. கண்டிஷன் சார்ட்ல 10 மினிட்ஸ்ல இங்க ஒரு ஜோனை மார்க் பண்ணி ட்ரேட் போட்டாக்கா எனக்கு எவ்வளவு ரிஸ்க் வருதுன்னு நீங்க ஒரு ஒரு சாம்பிள் பார்த்துக்கோங்க. 106 கம்மியா தான் வரும், ஓகேவா. ஸோ இஃப் யூ ஆர் ரிஸ்கிங் ஃபார் அந்த அந்த 25K அக்கௌண்ட் வந்து 0.5% போத்தாலும் $250 ரிஸ்க் வரும், ஓகேவா. சாரி, $125 தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க இதுவே, அதாவது கரன்சில கண்டிப்பா பண்ணி ஆகணும்னா இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம், ஓகேவா. பட் இதுல மைக்ரோல பண்ண முடியாது, மைக்ரோ இஸ் ஒன்லி டெடிகேட்டட் ஃபார் ஆர்டு யூஎஸ்டி, ஓகேவா. இதுல வந்து நீங்க டைரக்டா ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஓகே. இப்போ இது வந்து மைக்ரோ, சாரி இது மினிக்கு, ஓகேவா. இதே இது மைக்ரோல இதே ஜோனா நீங்க செலக்ட் பண்ணி போட்டீங்கன்னா அது கம்மியா வரும். டிசம்பர் இந்த ஜோனா, ஆமா. ஒரு யூனிட் போட்டேன்னா $11 தான் வருது, ஓகேவா. ஸோ ரொம்ப கம்மியா வரும். ஆனா வந்து ஃபண்டட் நெக்ஸ்ட்ல வந்து இதெல்லாம் போட முடியாது மைக்ரோ சார்ட்ல. நீங்க ஃபண்டிங் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல எல்லா மைக்ரோவும் சப்போர்ட் பண்ணுது, ஓகேவா. ஸோ அதை சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு யூஎஸ்டில தான் மைக்ரோ சொல்லியிருக்கான், கரெக்டா. அதோட ப்ராடக்ட் வந்து 6Aன்னு டைப் பண்ணாக்கா இது வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட், இது கண்டிஷன், இது கான்ட்ராக்ட் பேஸ்ட். மைக்ரோல வந்து இங்க இருக்குது. இப்போ நான் இதுல ஸ்டாண்டர்ட் சார்ட் ஓபன் பண்ணி இப்போ இங்க ஒரு ஜோன் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து பிளேஸ் பண்ணாக்கா ஒரு ட்ரேடுக்கு வந்து
$120 வருது. ஓகேவா? இதே இது மைக்ரோனா கம்மியாகும். இத பார்த்துக்கோங்க. சரி ஓகே. இதெல்லாம் ஓகே ப்ரோ. இப்போ சார்ட் சூஸ் பண்ண தெரியுது. ஓகேவா? எல்லாமே பண்ண தெரியுது. இப்போ நான் எஃப்எக்ஸ்ல வந்து ஓன்டா, எஃப்எக்ஸ்சிஎம் அதெல்லாம் யூஸ் பண்ணி பழகிட்டேன். ஓகேவா? இத வந்து யூஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குது. ஓகேவா? ஆல்சோ வந்து நான் 2மே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். எஃப்எக்ஸ் ஃபிரமும் ஃபோக்கஸ் பண்றேன். இப்போ ஃபாரஸ்ட்ல இப்போ தான் என்டர் ஆயிருக்கேன். அதுலயும் எஃப்எக்ஸ் விடாம அதுலயும் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஓவர் ஆகாம 2 இதுலயும் பண்ண போறேன்னா, சிம்பிளா நான் சொல்றத வந்து கேட்டுக்கோங்க. ஓகேவா? என்னாதுன்னா, நான் இப்போ இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? பிகாஸ் வந்து இந்த எம்டி4, எம்டி5 நம்ம எஃப்எக்ஸ் ஃபிலிம் பக்கம் போனோம்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து இந்த ஓண்டா, எஃப்எக்ஸ்சிஎம் சார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அக்யூரசி நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ உங்களோட அனாலிசிஸ் எல்லாமே இதிலேயே பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது ஓண்டா நீங்க யூஸ் பண்ற எஃப்எக்ஸ் ப்ரோக்கர்லயே பண்ணிக்கோங்க தாராளமா. தப்பே இல்ல. ஓகேவா? மார்க் பண்ணி வெயிட் பண்ற வரைக்கும் எல்லாமே பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆடி யூஎஸ்டி யூஸ் பண்ணிக்கலாம். மார்க் பண்ற எல்லாமே இதே ஆஸ் யூசுவல் பண்ணிக்கோங்க. தப்பே கிடையாது. ஓகேவா? இப்போ இங்க மார்க் பண்ணி, இங்க ஒரு ஜோனுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹோண்டால மார்க் பண்ணி, இங்க பிரைஸ் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? எல்லாமே இதுல பண்றது எல்லாமே பண்ணிருங்க. ஓகே. 5 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு ஏத்த கன்ஃபர்மேஷன் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்களோ ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஷிஃப்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குதா? ஆர்ஐ இருக்குதா? அதாவது இன்வெஸ்ட் வேல்யூ என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆஸ் யூசுவலா வந்து இப்போ என்னோட ப்ராஃபிரம்ல வந்து இந்த மாரி என்ட்ரி போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? அ சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ ஃபியூச்சர்ஸ்லயும் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுலயும் போடலாம். ஓகேவா? எதுவுமே பிரைஸ் எதுவுமே மாறப் போறதில்ல. ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸோட வேரியேஷன் மட்டும் தான் மாறும். ஆனா நீங்க இதே பிரைஸ வந்து தூக்கி அதுல போட முடியாது. ஓகேவா? இப்போ இதே சார்ட்ட நான் இன்னும் பேரலலா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து இன்னொரு ஸ்கிரீன்ல ஓப்பன் பண்ணட்டா? கன்ஃப்யூஸ் ஆயிரும். இப்போ வந்து ஆர்.டி.எஸ்.டி ஓண்டா சார்ட்ல இருக்கேன். இப்போ டைரக்ட்லி யூ கேன் ஸ்விட்ச் ஓவர் டூ அந்தந்த ஏரியா அங்க இருக்குது, இங்க இருக்குது. இது எல்லாமே வந்து லைவ்ல ட்ரை பண்ணது தான். ஓகேவா? அந்த ஏரியா வந்து இங்க இருக்குது. இந்த ஜோன்ல இருந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சா யூ கேன் கோ ஃபார் பை என்ட்ரி. அதே இதுக்கு தான் நம்ம 5 மினிட்ஸ்ல இங்க வந்திருக்கோம். ஸோ சிம்ப்ளி 5 மினிட்ஸ்க்கு போறப்போ அதே தான். ஓகேவா? இப்போ அங்க இங்க நம்ம என்ட்ரி போட்டிருக்கோமா? ஆமா. இதுக்கும் அது அது அந்த எங்க இன்வெஸ்ட் வேல்யூ வருதோ அங்க இந்த மாரி போட்டுக்கணும். 1:1 ஓகேவா? ஆனா, இங்கேயும் அங்கேயும் அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 0. இப்போ இதோட என்ட்ரி பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 0.64516 அங்க வந்து 0.64525 இங்க வந்து எவ்வளோ வந்தது? 516 ஓகேவா? ஸோ அந்த டிக் டிஃபரன்ஸ் கண்டிப்பா வரதான் செய்யும். சரியா? ஆமா. அப்போ நான் வந்து இங்க என்ன பண்ணிக்கணும்? அதே தான். இங்க போயிட்டு பை லிமிட் ஆ செலக்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளா வேலை முடிஞ்சிரும். இல்லையா? இப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே. நீங்க வந்து எஃப்எக்ஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ் அதாவது ஃபியூச்சர் அக்கவுண்ட்லயும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லன்னா நீங்க அட் அ டைம் உங்களோட ஜோனுக்கு வரப்போகுது ரெடியா 2 சார்ட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனா வந்து அனாலிசிஸ் எல்லாமே வந்து எதுல பண்ணிக்கணும்னா,
ஒன்று ஓண்டால பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நீங்க ஓண்டால பண்றீங்கன்னா, ஓண்டா எஃப்எக்ஸ்சிஎம்ல பண்றீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட ப்ராப்ளம் எஃப்எக்ஸ் ப்ராப்ளம்லையும் போட்டுக்கலாம். நீங்க வந்து இந்த கன்டினியூஷன் சார்ட் இந்த இதுல பண்றீங்கன்னா டைரக்டா, அது வந்து உங்களுக்கு சூட் ஆகாது. ஓகே. இந்த சார்ட் படி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் விக்கு விக்கா ஏடாகூடமா தான் இருக்கும். கம்பேரிங் டூ அந்த இது. ஓகேவா? கொஞ்சம் கிளாரிட்டி வந்து இதுல கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? தெரியுதா? இப்போ இதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்குது? இதோட 5 மினிட்ஸ் சார்ட் எப்படி இருக்குது? கரெக்ட்டா? அது கொஞ்சம் எப்படி சொல்றது? ஃபெமிலியர் வித் ஓண்டா எஃப்எக்ஸ்சிஎம்னா இதான் புடிக்கும். ஓகேவா? இந்த மைக்ரோ சார்ட் இதெல்லாம் பார்க்குறோம். பிகாஸ் கரன்சிக்கு வந்து இந்த ஃபியூச்சர் அக்கவுண்ட்ல இந்த மாரி தான் இருக்கும் கொஞ்சம். அ விக்கா தான் இருக்கும். ஓகேவா? இதே இது வந்து நீங்க இண்டிசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கிரிப்டோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து இந்த கமாடிட்டீஸ் யூஸ் பண்ணா அதெல்லாம் வந்து தெளிவா இருக்கும் சார்ட். பட் வந்து நீங்க கரன்சி ஆன் ஃபியூச்சர் அக்கவுண்ட் யூஸ் பண்றீங்கன்னா, இந்த மாரி போகும் பட்சத்துல இந்த மாரி விக்கா, கேப்பா தான் இருக்கும். ஓகேவா? அத வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டுக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும்? ஓண்டா சார்ட்ல வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு, உங்க ஜோனுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வர்றப்போ, இத ஓப்பன் பண்ணிட்டு அட் அ டைம் போடுற மாரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் இவன் மேல ஏறுனான்னா, கண்டிப்பா இவனும் மேல ஏறி தான் ஆகணும். அதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. ஓகேவா? ஆமா. கொஞ்சம் அந்த டிக் டிஃபரன்ஸ் தான் வரும். மத்தபடி வந்து எதுவும் இல்ல. இப்ப இந்த இந்த சார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்டா ஏறுதா? அதாவது 456, 457, 60, 61, 62, 63 ஆனா இந்த ஃபியூச்சர் சார்ட்ல வந்து அப்படி ஏறாது. இந்த டிக் வைஸா தான் ஏறும். ஓகேவா? அந்த ஒரு டிஃபரன்ஸ்னால வந்து மத்தபடி சார்ட்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. கொஞ்சம் அங்கங்க வந்து அந்த அ கேப்பா இருக்கிற மாரி இருக்கும். நீங்க மைக்ரோ அந்த மினி சார்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஆன் கரன்சிஸ் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தபடி வந்து உங்களோட ஓண்டா சார்ட்டும், உங்களோட கன்டினியூஷன் சார்ட் இருக்கு இல்லையா? இந்த ஸ்பாட் அது கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். இதுவும் இந்த 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 இது ஓகேவா? இந்த கன்டினியூஷன் யூஸ் பண்றீங்க இல்லையா? அது சேமா தான் இருக்கும். கம்பேரிங் டூ இந்த ஃபியூச்சர் சார்ட் அந்த இந்த அது என்னது? கான்ட்ராக்ட் சார்ட். ஓகேவா? இத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க போத் எஃப்எக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ல பண்ண போறீங்கன்னா, ஓன்டாவும் எடுத்து வச்சுக்கணும். பேரலலா எல்லாமே மார்க் பண்ணிட்டு உங்க கீ ஏரியாக்கு வரும்போது, இதுலயும் போட்டுக்கலாம். பிளஸ் வந்து இதுல பெரிய விஷயம்லாம் இல்ல. இங்க அழுத்திட்டு, இங்க போயிட்டு, இங்க இங்க பிரைஸ மாத்திவிட்டு பை பண்ண போறீங்க அவ்வளோதான். பெரிய வேலையெல்லாம் இல்ல. பட் இங்க வந்து நீங்க பிளாட்ஃபார்ம்ல அப்ளை பண்ணி அந்த என்ட்ரி பாயிண்ட்லாம் காப்பி பண்ணி லாட் சைஸ் பிளேஸ் பண்ணணும் ஆன் எஃப்எக்ஸ்ல. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இத பேஸ் பண்ணி நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, யூ கேன் பிளேஸ் என்ட்ரிஸ் ஆன் போத் எஃப்எக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். இல்ல நான் ஃபியூச்சர்ல மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போறேன். ஸ்விட்ச் ஓவர் ஆக போறேன்னா, யூ கேன் டைரக்ட்லி ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஃபியூச்சர் கன்டினியூஷன் சார்ட். ஏன்னா, இதுதான் ரெகுலேட்டட் ஆஃபிஷியல் சார்ட். ஓகேவா? இது 2 இருக்கும். ஓகேவா? ஸோ எது கிளீனா இருக்கோ அத யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே வந்து இந்த மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து 1 இதுதான் குடுப்பாங்க. 6A1 ஓகேவா? ஸோ நான் இதான் யூஸ் பண்ணிப்பேன். இதான் அஃபிஷியல் லைவ் சார்ட், ரெகுலேட்டட் சார்ட். ஓகேவா? நீங்க அந்த ஓண்டா எஃப்எக்ஸ்எம்லாம் யூஸ் பண்றது புரோக்கர சுத்தி ஒரு புரோக்கர் ஊடால இருந்து அவன் மூலியமா வர சார்ட் அது. ஓகேவா? அத பார்த்துக்கோங்க. மத்தபடி வேற என்ன சொல்லணும்? எல்லாமே கவர் பண்ணிட்டேன். வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, யூ கேன் பிங் மீ ஆன் மை வாட்ஸ்அப் நம்பர். ஸோ கம்பேரிங் டூ எஃப்எக்ஸ் இதுல நல்லா ஏர்ன் பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ ஹேவ் மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ். இது ரொம்ப சீப்பாவும் இருக்கும். மேனிபுலேஷன் அவ்வளவா இருக்காது. ஓகேவா? ஆ மத்தபடி வந்து எஃப்எக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ்ல வந்து லண்டன், நியூயார்க்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இண்டீசஸ்னா நீங்க வந்து நியூயார்க்ல ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப நல்லது. பிகாஸ் அந்த அந்த டைம்ல தான் உங்களுக்கு மார்க்கெட்டே ஓப்பன் ஆகும். யுஎஸ் மார்க்கெட். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல உட்கார்றது ரொம்ப நல்லது. ஓகே. ஆனா உங்களோட என்ட்ரிஸ் இட்ஸ் ஒன்லி ஃபார் ஸ்கேல்பிங், நாட் ஃபார் ஸ்விங் ட்ரேட்.
நீங்க வந்து ஒரு ஸ்கேல்பரா இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் இதை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபியூச்சர் அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து ஃபியூச்சர் தான் பூம் ஆயிருக்கு. ஓகே, பிகாஸ் ஆஃப் நார்த் இந்தியால இருந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் ஒர்த்தே தான். ஓகேவா? அட்லீஸ்ட் தே ஆர் தேர் டு ப்ரொமோட் அவர் இந்தியால. இதுக்கு முன்னாடி அவ்வளோ அவேர்னஸ் இல்லை, இப்போ நிறைய கிடைச்சிருக்குது. மற்றபடி எஃப்எக்ஸ் நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போ இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ எஃப்எக்ஸ் யூஸ் பண்றேன்னா, சாரி எஃப்என் யூஸ் பண்றேன்னா, ஃபண்டனெக்ஸ் யூஸ் பண்றேன்னா, இப்போ இது வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன் சார்ட். இது வந்து டிசம்பர் மந்த்துக்குரிய கான்ட்ராக்ட். என்னோட அனாலிசிஸ் இதெல்லாம் இருக்க போது, என்னோட என்ட்ரி இதெல்லாம் இருக்க போது. இது மைக்ரோ சார்ட். மீதி எல்லாத்துக்குமே வந்து இது வந்து என்னது ஜிபிபி. இதோட மைக்ரோ சார்ட் வந்து இருக்கும், ஆனா அதுல ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா நாட் அலௌடு. ஓகேவா? இது எஃப்எக்ஸ் கன்வென்ஷன் சார்ட், ஃபியூச்சர் சார்ட். இது நான் என்இசெட்டி. இதுல வந்து இன்னொரு இது சொல்லிக்கிறேன். இப்போ கனடியன் டாலர்னு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன நினைச்சுப்போம், இது யூஎஸ்டி கேட் நினைச்சுப்போம். ஆனா இது வந்து யூஎஸ்டி கேடு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ப்ராடக்ட் 6C. இதோட கண்டிஷன் சார்ட் வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். மேல போயிருக்குது. ஓகேவா? இப்போ ஆஃபீஷியலா நம்மளோட சிஏடி கேட் யூஎஸ்டி கேட் ஓபன் பண்ணிக்கிறேன். அப்போ இதோட 4 hour சார்ட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது. நான் டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இதோட டே டைம் ஃப்ரேம் சார்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கீழே இறங்கி இருக்குது. ஆனா இதோட டே டைம் ஃப்ரேம் சார்ட் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ இது அபிஷியலா யூஎஸ்டி கேடு கிடையாது. இது கனடியன் டாலர். இது வேற. ஓகேவா? ஸோ இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ நீங்க ஒரு சார்ட்டை கரன்சி சார்ட்டை சூஸ் பண்றப்போ ஓண்டா நீங்க யூஸ் பண்ற ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஓண்டாவும் இதுவும் மேட்ச் ஆகாதுன்னு பாத்துக்கோங்க. இப்போ 60னா ஈரோ யூஎஸ்டி. ஓகேவா? அதுவும் கரெக்டான பாத்துக்கோங்க ஒன் டைம். 60 டே டைம் ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி இருக்குது. அபிஷியலா நம்மளோட ஈரோ யூஎஸ்டி சேமா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அது பார்த்துக்கணும். இங்கேருந்து மேலே போகுது, இங்கேருந்து மேலே போகுது. ஓகேவா? ரெண்டுமே சிம்லர் சார்ட். ஆனால் அதே மாதிரி தான் ஜாப்பனீஸ் என்ன இருக்கும். இது யூஎஸ்டி ஜேபிஐ கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சார்ட்டையும் நீங்க யூஸ் பண்ற ஓண்டார் எஃப்எக்ஸ்எம்மோட கம்பேர் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு எக்ஸாக்டா அந்த சார்ட் தெரியும். இதுல கை வைக்கிறோம், இதுல கை வைக்க கூடாதுன்னு சொல்லி. மற்றபடி எல்லாமே கவர் பண்ணியாச்சு. கான்ட்ராக்டும் சுவிட்ச் ஓவர் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. இதான் பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இந்த எஃப்எக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல வந்து இப்படிதான் இருக்கும். ஓகே, மற்றபடி வந்து ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க எஃப்ஏக்யூலயே இருக்கும். ஓகேவா? ஒரு ஃபிர்மா வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் போனீங்கன்னா ஏ டு இசட் உங்களுக்கு சொல்லிடுவோம். ஓகேவா? இல்ல ப்ரோ எனக்கு மீதியும் வேற ஏதாச்சும் ஒரு டாபிக்ல டவுட் இருக்குன்னா ஏஐ கீழே உட்காந்துருக்குது. ஓகேவா? இங்க இருக்குதா? இங்க என்ன பண்ணிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு டைட்டில் எடுத்து அதுல போட்டு விட்டுருங்க. இங்க சாட்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டவுட் கேட்கும் பட்சத்துல நீங்க என்ன டவுட் கேட்டாலும் அவனே சொல்லுவான். ஓகே, ஏதாச்சும் எக்ஸாம்பிள் கொடுக்க சொன்னாலும் அவனே சொல்லிடுவான். ஸோ இங்கேயே எல்லாமே இருக்குது, பார்த்துக்கோங்க. மெயின் ஃபீச்சர் அக்கௌண்ட் ஃபோக்கஸ் பண்றது வந்து கன்சிஸ்டன்சி ரூல் பார்த்துக்கணும், ட்ரெயிலிங் ட்ராடவுன் பார்த்துக்கணும், பெஞ்ச் மார்க் அந்த இது பார்த்துக்கணும். மினிமம் 5 days சம் ஃப்ரம்ல இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் மினிமம் 3 daysம் இருக்கும் ஒரு சில ஃப்ரம்ல. அதை பார்த்துக்கணும். மற்றபடி வந்து நியூஸ் ட்ரேடிங் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ல அலௌடு, ஒரு சில ப்ராப்ளம்ல வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 5 minutes போடக்கூடாது. இனியோ வி ஆர் நாட் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் நியூஸ் அண்ட் ஆல். ஓகே, ஸோ அது நமக்கு சூட் ஆகாது. இங்க நியூஸ் ட்ரேடிங் அலௌட்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? மற்றபடி இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் ஆன் ஃபியூச்சர்ஸ்னா கோ வித் திஸ் ஃபண்டட் நெக்ஸ்ட் பிகாஸ் ஒன் டைம் ஃபீ தான். ஓகேவா? ஏன்னா பிகினரா வந்து நிறைய இது இப்பதான் கத்துக்கிற மாதிரி இருக்கும். சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறதோ இல்லைன்னா வந்து அந்த ட்ரேடோ இல்லைன்னா ட்ரேடிங்கோ இல்லை என்ட்ரி எடுக்கிறது எல்லாமே
இப்போதான் கத்துப்பீங்க கரெக்டா. ஆமா. ஸோ வந்து நீங்க டைரக்டா இதுலயே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஓகே ஃபெமிலியர் தானா நீங்க வந்து யூ கேன் கோ வித் மல்டிபிள் ஃபிரம்ஸ். ஓகேவா. மற்றபடி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஒன்லி ஒன் திங் தான், அதாவது இந்த மார்க்கெட்டை மட்டும் பார்க்காதீங்க. ஓகேவா. இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஏன்னா இந்த கேண்டில்ஸை நான் எப்பயுமே கேண்டிலா பார்க்க மாட்டேன். ஓகேவா. காசா தான் பார்ப்பேன். உள்ளக்குள்ள இந்த ஒரு கேண்டில்ஸ்லயுமே காசு கொட்டி கிடக்கும். ஓகேவா. அது தோண்டுறது, எவ்வளவு தோண்டுறோம், எப்படி தோண்டுறோம், எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. ஓகேவா. ஆமா. இப்போ ஆனா இதுல இருந்து வர ப்ராஃபிட் வந்து எந்த ஒரு பிசினஸ்ல இருந்தும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியாது. ஃப்ரீடம், எங்க வேணாலும் போய் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ இருந்து தோண்ட ஸ்டார்ட் பண்ணாதான் சம் பீப்புள்ஸுக்கு வந்து 6 மாசம் எடுக்கலாம், 8 மாசம் எடுக்கலாம், 1 வருஷம் எடுக்கலாம், 2 வருஷம் ஆகலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க கிட்டக்க போயிட்டீங்கன்னா உள்ளார கொட்டி கிடக்கும். ஓகேவா. அதுக்கு எவ்வளவு எவ்வளவு வந்து நம்மளால தோண்டி எடுக்க முடியுமோ இப்போயே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடும். ஃபியூச்சருக்கும் நல்லது, ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நல்லது. ஓகேவா. ஆல்ரைட். ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் பை.